Duskaram Kurte Ramaha Hino Yadanaya Prabhu
பாரயதி ஆத்மனோ தேகம் நசோகேன அசீததி. சுவாமி படுறாரே கட்டம் போடவே போடாது. அப்படி ஒரு வெற்றி சீதம்மா, அப்படி ஒரு மன்னி, அப்பேற்பட்ட ஒரு சுவாவத்தைகள். இப்படி இவாளுக்காக ஒரு விஷயம் அப்படின்னா அதை பகவான் எப்படிலாம் நிர்வகிக்கிறான். பகவான் வால்மீகிக்கு ஆச்சரியமா இருக்கு. சீதாயாச்சரிதம் மகத்து, தாயார் கதையை சொல்லணும்னு ஆசை வருது. இருந்தாலும் முன்ன பின்ன திடீர்னு சொல்லிடக்கூடாது. முன்ன பின்ன ராமனுடைய கதையை சொல்லிட்டே வர சீத கதையெல்லாம் சொல்லணும் வருது, ஆசையா இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட தாயார் ஜெகன்மாதா இல்லையே, அப்போதே ராமன் கூடவே வர வேண்டும். விஷ்ணுவா இருக்கா, லட்சுமியா இருக்கா, ராமனா இருக்கா, சீதையா இருக்கா, ருக்மிணியாக பாண்டுரங்கனா வந்தானா ருக்மிணியா வரா, இன்னும் அண்ணாவை வந்தா மன்னியா வரா. என்ன சொல்லணும், இப்படி கூடவே அது அனுரூப ரூபான அவதாரங்கள் பண்ணியிருக்கக்கூடிய தாயார் இப்ப அவள் தனியா உட்காந்து 10 மாதம் ஸ்திரீகளுடைய தர்மம் என்ன அப்படிங்கிறத காட்டுறாங்க. தேவாதி தேவனான பகவானுக்கு வழங்கப்பட்டு தன்னுடைய சக்தியினால ராவணனை பொசுக்கிட்டு வர சக்தி இருந்தும் அதை வெளிப்படுத்தாம உட்காந்துருக்காளே, அதுதான் ஸ்திரீகளுடைய உயர்ந்த குணம். கற்பழிச்சுக்கணும், உயர்ந்த ஒரு குணத்தோட உட்காந்துக்கணும், தபசு பண்ணணும், தன் சக்தியை வெளிப்படுத்தக்கூடாது, தன் ஆத்துக்காரருடைய யோகத்தை காட்டணும். ராமாயணன் ஆகணுமே தவிர சீதாயணன் ஆகணும்னு நினைக்கலையா சீக்கிரமா. அதனால ராவணனை பொசுக்கிறதுக்கு அக்தி இருக்கு. அது தாயே தானே சொல்ற ராவணனை பார்த்து நத்வா குர்வி தசக்தி பஸ்ம பஸ்மார்கா தேஜசாயா, இவருடைய தேஜஸ்னாலே பஸ்மார்கா சாம்பலா போகக்கூடியவனே. நகுர்வி நான் உன்னை பண்ணலை, என்னன்னா பஸ்மமாக நான் பண்ணலை, சாம்பலா பண்ணலை. லோகத்தில் விதண்டாவாதிகளாக இருக்கிற பேசுவா சீதைக்கு பக்தி இல்லை, சக்தி இல்லை. அதுதான் ராவணனுடைய அந்த பக்கம் கஷ்டப்பட்டு இருந்தா. இதே கண்ணகி இருக்காளே கோவலன் விஷயத்தில் அந்த மதுரையே கொடுத்திருக்கா கற்புனால, அதனால சீதை கொடுக்கலையோட லங்கைய, அதனால சீதைக்கு சக்தி குறைச்சல் அப்படிலாம் அசடுக்கு பேசிட்டு இருக்கணும். அண்ணா அது பதில் சொல்றா, பொறுமையா இருக்கிறது தான் கொடுவே தவிர டக்குனு டக்குனு கோச்சுக்கிறது ஒரு காரியமே இல்லை. ஒரு விஷயம் ஒருத்தனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஜீவித்து விட்டசி ராவணன் நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறியா? பச்சையா அவதாரம் பண்ணியிருக்கான், ராமனை விட்டு பிரிச்சு கஷ்டப்படுத்துறான், அவன் நாசமா போகணும்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாத தாயாரால மனசால் கூட நினைக்கல. அந்த குழந்தையும் சொல்லி பார்க்கட்டமே, நமக்கு தானே அவசாரப்பட்டுட்டான், பொறுத்துப்போம், சொல்லி பார்ப்போம். வைகுண்டத்திலே கலந்து வர அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவா. சனகாதிகள் போனால் வைகுண்டத்தில் பார்க்கறது, வைகுண்டத்தில் பார்க்கறதுக்கு போது சனகாதிகள் தடுத்துட்டா தேவியர்கள். தடுத்த உடனே தேவியாருக்கு அவள் தடுத்துட்டா இவனுக்கு கோபம் வந்துடும். காமாவுதேன கிஞ்சிது காமாவுதேன வந்தது, கோபம் வந்தது அப்படின்னு சொல்ல நிச்சயமாக சொல்ல மாட்டேன் பெரியவாளா. அதுக்கு காமாவுதேன் ஒருத்தன் வந்தாங்க. காமன் தான் யாரு? காமன் தான் காமன் தானே, காம்பாது எல்லாருக்கும் காமன். அந்த காமனுடைய அனுஜன் யாரு? காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா அப்படிங்கிற கண்ணன். ரஜோகுணத்துடைய விகாரம் தான் ஆசைப்பட்டா உடனே ஆசை பதிக்கலைன்னா கோபமா பண்ணிருக்கிறது. அந்த காமானுஜனால பகவான் விஷயத்துல வந்த ஆசையினாலையும் கோபம் வருது. அந்த கோபத்தினால சனகாதிகள் அந்த தேவியர்களை சபிச்சுட்டாங்க. சபிச்சுட்டாங்கன்னா பகவான் வைகுண்டபதிக்கு பகவான் நம்பாத்துவா சப்தத்தி சட்டை போடுறது யாருன்னா பாகவதர். இது அநியாயம் இல்லையா? ஏதோ டாக்டர் சண்டை போட்டான், ரிஷி சண்டை போட்டாங்க, பரவாயில்ல மன்னிச்சுடலாம். இங்க பாகவதர் என்ன பார்க்கணும் இருக்குவா சண்டை போடுறாங்க, என் வாசல்ல இருக்கிறவாளே சண்டை போடுறாங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அண்ணா பக்கத்தில் இருக்கிறவா சண்டை போடுறாங்க, கஷ்டமா இருக்கு. ஆக பகவானால ஜீவிக்கு முடியல, இருந்தாலும் ஜீவிச்சாகணும். அங்கேருந்து வெளியில் வர ரிஷிகளை பார்க்குற சரக்காரிகளை பார்த்து வைகுண்டம் பார்க்க வேண்டியடா, என்ன பார்க்க வைகுண்டம் பார்க்க வேண்டியடா, உள்ள போய் பாருங்கோடு அப்படின்னு பகவான் அனுப்பிச்சுட்டார். அவளுக்கும் ரொம்ப டெலிகேட்டாக இருந்தது நிற்கிறதுக்கு. ஏன்னா பகவானுடைய பாஷைகளை சமைச்சுட்டோம், வந்த இடத்துல நமக்கு போய் கோபம் வந்துருந்தோம். கோபம் வந்துட்டு சொல்லிட்டா வருது, நீங்க கடந்து விட்டுருவோம். அப்புறம் தான் யோஜனை பண்ணுறான், இந்த இடத்துல போய் நடந்துக்க வேண்டாம், தெளிவாக இடத்துல போய் இப்படி நடந்துட்டோம், அப்புறம் ஃபீல் பண்ணி வைக்கணும். அது முன்னாடியே தெரிஞ்சுட்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா? பெரியவா இடத்துலலாம் எப்படி முக்கியமாக இருக்க வேண்டாமா? எப்படி அவள் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டா பகவான் அங்கே பகவான் பேசினா லப்பீர் பகவான் லகுவாராம். லப்பி ரொம்ப லகுவாக இருக்குதான், அது அர்த்தம் இருக்கா அவனுடைய பேச்சில். நவீன கஷ்ட சிக்கீஷன் அவன் என்ன நினைச்சிட்டு பகவான் பேச
பேசுறான்னு அவளுக்கு புரியல. நான் என் கையே வெட்டிட்டேன். எதுக்கு? பக்தாவை ரட்சிக்கிற விஷயத்துல நான் வந்து அசால்ட்டா இருந்துட்டேன்னா, அலட்சியமா இருந்துட்டேன்னா, பாகவத அபச்சாரத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய நான் கத்தி எடுத்துட்டு என் கையை வெட்டிட்டு விடுவேன் அப்படின்னு பேசுறதுலாம் பார்த்தா சமக்காதிகள் அவளுக்கு புரியல. எதுக்கு அப்படி இப்படின்னா நம்மளை கையை வெட்டிக்க காலம் வெட்டிக்க பேசிட்டு அப்படின்னு இல்லாமல் அவன் பேசுறதை கேட்கணும் தான். அதுக்கு இப்படியா பேசணும், நம்ம சண்டை போட்டு தானே காரணம் அப்படின்னு நினச்சிட்டு சரி இது நாங்களும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இப்படி அப்படி பார்த்தா உள்ளே போகும்போது நம்ம சுட்டு பார்ப்பான். ஜெயவிஜிகளை பார்த்து உங்களுக்கு வீட்டில் சாபம் எனக்கும் தான், ஏன்னா என் வீட்டிலேயே உட்காந்துருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரியவாள்லாம் வராது சொல்லுறான்னு சொல்லியிருக்கணும் முன்கூட்டி, நான் சொல்லுவது எவ்வளோ, அதனால் உங்களுக்கு வீட்டில் சாபம் எனக்கு அவளுக்கு கொஞ்சம் லீவர் கிடைச்சாலும் நினச்சிட்டாலும் இல்லை. சாபத்தில் பங்கு போடுக்கிறது சுவாமி வந்தாரா, எதுக்கு இப்படி பேசுகிறான்னு தெரியல. அந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் ரெண்டாலும் இப்படி நடந்துருக்க கூடாது, என் நாட்டு வாசல் எத்தனை வருஷமா இருந்துருக்கேன், இவ்வளோ கணக்காக இருக்கு, நீங்கள் இப்படி நடந்துக்கலாமான்னு அவன் உண்மையை சொல்லலை. அவனுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட 3 பிறவிகள் தானே, 4 அவதாரம் பண்ணி இப்போ திருப்பி கைவிடுத்து அழைச்சிட்டு வரேனே, இப்படிலாம் பார்க்கறதுல ரொம்ப அழகான ஒரு கட்டங்கள். உள்ளேருந்து வந்துருக்கிற பெருமாள் பக்கத்தில் தாயார் இருக்கா, பெருமாள் இருக்கார், எல்லாரும் இருக்கார். அந்த தேவியார்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் கூடவே பேசும். நான் இப்போ மன்னிச்சுடுவேன், ஆனால் என் விஷயமா தான் மன்னிச்சுடுவேன், பாகவதா விஷயமா இருந்தாலும் மன்னிக்க முடியல. என்னது? சனகாதிகளுக்கு நீங்கள் அபச்சாரம் பண்ணிட்டு அவள் சாபம் கொடுத்ததுனால அதை நான் மன்னிக்க முடியல. என் விஷயமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நான் இன்னைக்கு பதிலிட்டு சொல்லலை, இப்போ சொல்கிறேன். சந்தர்ப்பம் வந்ததுனால எப்போ, அதாவது ஒரு நாள் லட்சுமி தேவி தோட்டத்தில் போய் விளையாடிட்டு அங்கே வைகுண்டத்துக்கு வந்திருக்கா. காவலர்கள் என்ன பண்ணா, தாயாரே நிறுத்திட்டா. இடம் கொடுத்தா மனம் கொடுக்குற விஷயத்தில் இந்த அசைவுகள் பாவம் தாயாரே நிறுத்திட்டா. தாயார் அப்புறம் என்ன பண்ணினாலும் தெரியல, பகவான் வந்தாலும் பகவான் பார்க்கவே எல்லாரும் அண்ணா வந்துட்டாங்க, அது இந்த இடத்துலயே அப்படி நடந்ததுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி எலி மூலியமா இருந்தவாள்லாம் நாட்டுவாங்க, அப்படி இருந்த சிறைக்கு வாழலாம் நாட்டுட்டா. தாயார் உள்ள போயிட்டா. தாயார் சொல்லியிருக்கா அவங்களுக்கு ஒரு பாட்ட, குழந்தைகளுக்கு தான் இருக்கும், அதெல்லாம் பெருசு பண்ணிச்சுட்டா. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, பாகவதா விஷயத்தில் வந்ததுனால தன் விஷயமாக தான் மன்னிச்சுடார், பாகவதா விஷயமாக தான் மன்னிக்க முடியல. தன்னடியா பிறத்தகத்து ஆவரையாளாயிலும் சிறகுரை என்னடியார் அது செய்யார் செய்தாரே என் அடியார் செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பது போலும் மண்ணுடைய வீடனத்து மதில் இலங்கை கிளை திசை நோக்கி மலர்த்தன் வைத்த என்னுடைய திருநரங்கற்கு அன்றியும் மற்ற ஒருவருக்கு ஆழ்த்தாவதே தன்னடியார் திறந்தகத்து அவரையாளாய் சிலர் என்னடியாரது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்றெல்லாம் பெரியவர்களாக கொண்டாடி இருந்தார். இப்போ பிரகடமான விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா, பகவான் வைகுண்டபதியான நாராயணன் சனகாதிகளுக்கு பறிஞ்சிட்டு தேவதைகளை விட்டு கொடுத்தா மாதிரி கொடுத்துரும். ஆனால் 3 அவதாரம் பண்ணி போடாதுன்னு 4 அவதாரமாக எடுத்துட்டார். இந்த இரண்யாட்சின் இரண்யருக்கு 2 பேருக்கு அவ்வளவு யோகியம் கொடுத்துட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவதாரம், வராகாவதாரத்தில் ஒருத்தனே, நரசிம்மாவதாரத்தில் ஒருத்தனே. அப்புறம் பார்த்தாரு இதுல போய் எதுக்கு ஒரே அவதாரத்தை 2 முடிச்சுடுவாங்க, ஏககாரி அவதாரம் இது. ராமாவதாரத்தில் கும்பகர்ண ராவணனை அடிச்சு தள்ளிவிட்டார். விஷாவதாரத்தில் சும்மா சக்கரத்தை விட்டாரே போகும். அப்படி சொல்லுங்க நந்த வளர்த்தாங்க, சிசுபாலன் 2த்தையும் தட்டி அனுப்பிச்சுட்டார். ஆனால் வர வர வீரியம் குறைஞ்சிட்டே வந்தது. இந்த இரண்யாட்சி இருந்த வீரியம் ராவண கும்பர்களுக்கு இல்லை. அதுக்கு அடுத்தது சிசுபாலன் இருந்தவனுக்கு பேச்சுக்கே விஷயம் இல்லாமல் அப்படி இருந்ததுன்னு ஒரு அவதாரத்தில் பார்க்குறோம். விஷயம் என்னன்னா, ஜெகன்மாவதான சீதை பகவான் பக்கத்தில் இருந்ததுனால இப்படிலாம் பகவான் பண்ணியிருக்காங்க. அந்த சீதம்னா வைகுண்டத்திலிருந்து கிளம்பும்போது ராமாவதாரத்துக்கு ஒரு பேசிக்கணும் இல்லையா, ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுன்னா அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பிளான் பண்ணணும். அது மாதிரி பிளான் பண்ணும்போது சீதே நீ போய் ராவணனுடைய வீட்டில் இது அந்த ராவண சம்ஹாரம் பண்ணணும், அதுக்கு ஒரு யாகம்
ரிஷிகள் மத்தியில நான் பிரதிஜை பண்ணுவேன், நீ அங்க போய் இது பண்ணிடும் அப்படின்னு பெருமாள் சொல்லிவிட்டார். தாயாரும் நானும் வருவேன் அப்படின்னா, ஏன்னா நான் வந்தாதான் நீங்க இல்லைன்னா ரிஷிகள் மத்தியிலேயே அங்கேயே சமைச்சு அப்படியே வதம் பண்ணிடுவேன். கரதோஷம் நானோடனே ராவணவதா எடுத்து முடிச்சுடுவேன். அப்படி வைக்கல. என்ன பண்ணா தாயார் இருக்கும் பாப்போம், குழந்தைகளை சரணாகதி சொல்லித்தரேன். விதித்த சகி தர்மஜா சரணாக கவத்சலகா ஏன மைத்ரி பவதுதே எதி ஜீவிதும் இச்சசி என்று சொல்லி கொடுக்குறேன். சொல்லியும் தப்பு அதுலயும் வரல. நான் போய் உட்காந்து சொல்லிக்கிறேன். பக்கத்தில் உட்காந்து பாடம் சொல்லித்தரோட அது மாதிரி அங்க லங்கையில ஒரு ராவணனுடைய அந்த பக்கம் உட்காந்து சொல்லித்தரேன். அதையும் வழி இல்லை அப்படின்னு நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு தாயார் கூடவே அவதாரம் பண்ணிருந்ததுனால அவதாரத்துல தாயாருக்கு தான் ஏற்றம் அதிகம். அந்த சீதம்மாவுடைய வைபவத்தை சொல்லணும்னு வந்தார் பகவான் வால்மீகி. அந்த ராமாயணத்துல நமக்கு கிடைச்சது என்ன? கிஷ்கிந்தா காண்டத்துல பிரசவணகிரியில பெருமாள் உட்காந்து சீதையை நினைச்சுட்டு அழுதுட்டார். நிவசதி ராகவோ லக்ஷ்மணேன விஸ்வசன் சீதா விரகேண அசனம் பானம் சகித ஸ்நானம் யானம் பாதனம் நகரோதி ஹம்ச பூர்வஞ்சயனம் உணருத்தானம் ஏவம் பூரதி பிரலபதி ஹம்சேகாவினி ஜனகநந்தி ஆதி சதா பிரலபதி விவசதி ராகவோ லக்ஷ்மணேன விஸ்வசன் ராகவேந்திரத்தில் நம்ம அண்ணா ராமனை போய் அதை பார்க்கிற ஆஞ்சநேயர் கூட இருந்தார், லட்சுமண சுவாமி இருந்தார், நம்ம அண்ணா கூட இருந்தார். அசனம் பானம் சலில ஸ்நானம் தியானம் உபாசனம் நகரோதி ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணாம என்ன பண்றார்? ஜனக நந்தினி ஹம்சகாவினி ஹம்சபுஜியை போல நடக்கக்கூடிய சீதே பிராணப்பிரியே ராதியினுடைய நாமங்களை நினைச்சு சீதையினுடைய நாமங்களை நினைச்சு நினைச்சு அழற ராவண பத்தி சொல்றார். திருஷ்டுவா பலம்பா புஷ்பம்பா யத்வான்யத் சுமனோகரம் திருஷ்டுவா பலம்பா புஷ்பம்பா யத்வாயத் சுமனோகரம். ஆஞ்சநேயர் சொல்றார், அம்மா உங்களை பத்தி தான் ராமபிரான் சொல்ல வேண்டியே. ஒரு நல்ல பழத்தை பார்த்தாலோ, நல்ல புஷ்பத்தை பார்த்தாலோ, நல்ல இயற்கை காட்சியை பார்த்தாலோ, சீதேதி மதுராம்பாணி தூக்கவே கிடையாது. தூக்கம் வந்தது அப்படின்னா ஒரு செகண்ட் தூங்கிட்டு உடனே தங்களுடைய தியானத்துல அந்த சொப்னத்துல உங்களை பார்த்துட்டு உங்களுடைய நாமத்தை சொல்லி எழுதுறாரு. எப்ப பார்த்தாலும் அழுதுட்டார், பெருமூச்சு விடுறார். மேல ஊர்வன ஜந்துக்கள் இருக்கு, அதை எடுத்து தள்ளணும்னு தெரியல. திருஷ்டுவா பலம்பா புஷ்பம்பா யத்வான்யத் சுமனோகரம் பபுஷோ ஹாப்ரியே தேவம் ஸ்வசந்து त्वाम् अभिभाषते सदेति नित्यं परितप्यमानः सीतेयेति. ஆஞ்சநேயருடைய வார்த்தை சீதையை பற்றி இப்படிலாம் ராமன் இருக்கார். அண்ணா சொல்றா, அசனம் பானம் சலில ஸ்நானம் தியானம் உபாசனம் நகரோக்கி. ஸ்நானம் பண்ணணும், சந்தியாவதனம் பண்ணணும், சாப்பிடணும், எதுவுமே தெரியலையா? ஏன் தெரியல? சீதையினுடைய சிந்தனை அப்படி இருக்காரு. இப்படி ஒரு பக்தாளை நினைச்சுட்டு பெருமாள் இருக்காருன்னா அந்த பக்தாள் இப்பேற்பட்டவா, அதுதான் விஷயம். அப்பேற்பட்ட தேவி வைகுண்டத்திலேருந்து உன்னோட வரத்தான் வருவேன் வந்த இடத்துலயும் அயோத்தியில வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்து சீதே துக்கமத்தோ வனம், காடுகள் ரொம்ப கடினமானது, வேண்டாம், உனக்கு ஒத்துக்காது, சிரமங்கள் உண்டு, எவ்வளவு தவிர்த்து சொல்லியும் ஆனா நான் வரத்தான் வருவேன் வந்தாலே. நான் பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம்சமாம் சுகதுக்கையோகோ
சுகதுக்கங்கள்ல பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகள் போகும். நான் உங்களுக்கு பின்னாடி வழியெல்லாம் பெருக்கிட்டே போவேன். எப்படி பெருக்குவேன்? என்னுடைய புடவை தலைப்பாலேயே நகர்த்திட்டு போயிடுவேன், எல்லாம் சுத்தமாயிடும் அப்படின்னு காட்டுக்கு வந்தாலே அந்த தேவி ஜனகநந்தினி, அந்த ஜானகியை நம்ம வச்சுக்கிறீங்க. அவன் கேட்ட ஒரு பொருளை கூட வாங்கி தர முடியலையே. 14 வருஷத்துல வாயிலிருந்து ஒண்ணுமே கேட்காதவன் ஒரு பொருளை கேட்டா அதை நம்மளை சம்பாதித்து தர முடியாதபடி இப்படி ஆயிரத்தே எழுப்பிவிட்டோமேனு இப்படிலாம் தேவியனுடைய குணங்கள் என்னென்ன குணங்கள் உண்டோ எங்கெல்லாம் எப்படி பழகினாலும் இந்த 14 வருஷத்துல கைகையை பத்தி விஷயத்துக்கு 1 லட்சம் ஆபத்து பண்ணிருக்கலாம் இல்லையா. கைகை நான் தான் இவ்வளவு கஷ்டம் வந்து நீங்க கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் சொல்றான். இந்த கைகையுமா அதுக்கப்புறம் அதை கூடி ஊற்றி அவன் கட்டு ஆடினார் தசரதர் கழவர். இந்த கழவத்துக்கு புத்தி எங்க போயிடுது. இப்படிலாம் பேசலாம் இல்லையா. பேசுறதுனா பொம்நாட்டுக்காரி இப்படி வேணா பேசுறாளே. இன்னைக்கு லோக்கத்துல எல்லாருக்கும் ஃப்ரீடம், பேச்சு உரிமையும் உண்டு, எல்லாரோடையும் எது வேணா பேசலாம் பேசிட்டு இருக்காளே. ராமாயணத்துல வால்மீகி எல்லாத்தையும் தான் எழுதுறாரு, சாத்து விடாம எழுதுறாரு. அதுல இது மாதிரி சீதம்மா புலம்பினாள் ஒரு வார்த்தை இல்லை. ராமன் வேணாலும் பேசிவிடுறாரு, ஆனா சீதம்மா வாயால ஒரு வார்த்தை வந்தது ஒரு இடம் கூட காணுமே. அப்படிலாம் ஆத்ம குணமுடையவளான சீதையே நம்ம எழுந்துட்டோம். இது ராமபிரான் சந்தியாவனம் கூட பண்ணல, ஆச்சமனம் பண்ணல, எழுந்துட்டு உட்கார்ந்துருக்காரு, ஸ்நானம் பண்ணல, மறந்து போயிடுது. இந்த நிலையில இருக்காருன்னு வர்ணிக்கிறார். 4 மாச காலம், 1 நாள் இல்ல 2 நாள். அந்த 4 மாச காலமும் அண்ணாவை லட்சுமண சுவாமியும் ஆஞ்சநேயர் தான் பார்த்துட்டார். நாட்கள் உருண்டோடு ராமபிரான் தோன்றது. சுக்ரீவன் ஒரு வார்த்தை கொடுத்தோமே, நல்ல காலம் வந்து வந்துப்பா அப்படின்னோமே. எப்பவுமே காரியவாதிகள் காரியம் ஆனவொடனே கை கட்டிடுப்பா, அப்புறம் யார் பண்ணி அப்படின்னு அலட்சியமா பேசுவான். காரியம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு மதிப்பு தெரியாது. அது மாதிரி நண்பனா இருக்கக்கூடிய சுக்ரீவன் ஆயிடக்கூடாது. லட்சுமணா வேணா சுக்ரீவனை பார்த்துட்டு வரையா, நதிகளுடைய பிரசாதத்தை தெளிவை நான் எதிர்பார்க்க மாட்டேன், சுக்ரீவனுடைய தெளிவை எதிர்பார்க்கிறேன். புரியலாமா? சுக்ரீவ மகாராஜா வானர ராஜா, மழை காலம், அப்புறம் தண்ணி போட்டாதான் அவருக்கு சௌகரியமா இருக்கு, சாப்பிட்டார். அதனால நாள் போடுறதோ நேரம் போடுறதோ ஒன்றும் தெரியல, கைக்கறி கூட மறந்து போயிடுறது. இப்படி இருக்காரேன்னு சுவாமி சொன்னே லட்சுமண ஷீல்டு பரப்புறார். இதெல்லாம் கதாபாகம். அப்படி கிளம்பும் போது லட்சுமண சமாதானப்படுத்தி அனுப்புறார். அவன் தர்மத்திலேருந்து நழுவினாலும் நம்ம அவனை அரவணைச்சு கொண்டு போகணும். அடிச்சு தீர்த்தி கட்டுறதுன்னு இதுக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கு. அதனால நீ ஜாக்கிரதையா போயிட்டு சுக்ரீவன் நல்ல வார்த்தை சொல்லி ஆக்சிடுவா அப்படின்னு அனுப்புறாரு கதை. இப்ப மேற்கொண்டு விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஆஞ்சநேயர் பக்கத்திலேயே இருக்கார், கூடவே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ராமலட்சுமணர்கள் பிரச்சாய துருவனிஷ்ய முகசிகரே. லட்சுமண சுவாமி வராரு, சுக்ரீவ மகாராஜா பார்க்கிறார். வானரங்கள்லாம் பூர்ணகுமார் எடுத்துட்டு வரவேற்க வேண்டிய தெரியாத வானரங்கள் நம்ம கல்லெடுத்து அணைச்சுடுத்து அதெல்லாம் பொடிப்படியாக்கிட்டு கிருஷ்ணந்திக்குள்ள வந்தோடனே சுக்ரீவன் பயந்துட்டு தாரையை அனுப்பிச்சு வச்சார். சமாதானம் பொம்நாட்டிகளை கண்டா பெரியவாள் கோபம் வராதுன்னு நினைச்சிட்டு அனுப்பிச்சு வச்சார். அந்த தாரையாவது அழகா வரக்கூடாதோ அந்த பொறுத்தர் இந்த நிலையிலேயே அப்படியே நைட்டி கொடுத்து சில பேர் ஒருவா உச்சி ஊற்றி போடுறதுக்கு அண்ணா மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அண்ணா இருக்கா, யார் வந்திருக்கா, எப்படி போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கான்னு பார்க்க போறா. எங்களுக்கு தான் ஐயோ நம்முடைய இந்து தர்மத்துல அர்ச்சிக்கிறதுக்கு வந்த குருநாதனை புரிஞ்சிக்காத ஜனங்களா இருக்காளே அப்படின்னு உங்கள் மனசு வேதனை பண்ணும். இப்படியாவது இந்த உச்சவத்துக்கு இந்த தெருவுக்கு போகணுமா? அவளுக்கு தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு, தெரியறது. ஆனா பெரியவாட்டை எப்படி வரணும்ன்றது தெரிஞ்சுக்கலையே. இதனா போய் நிற்கிறதா மனசு கேதப்பட்டது என்ன பிரயோஜனம்? ஆனா இன்னைக்கு லோகத்துல பார்த்தா பெரும்பாலும் அண்ணா பக்தர்களை பார்த்தா மகாபரிவா கூட கேட்கிறான், கிருஷ்ணகிரி பக்தனா அப்படிங்கிறா. என்ன கச்சங்கட்ட வரலாம் கட்டிக்கிறா, போடவே 9 கிணை கட்டிக்கிறவா கட்டிக்கிறா, கட்டிக்க தெரியாதவெல்லாம் கூட கட்டிக்க ஆரம்பிக்கிறா. கட்டிட்டு பார்த்தாலே தெரியும் வழக்கம் கிட்டடா இந்தியான்னு. அப்படிலாம் கூட வரா. நெத்தியில கோபிச்சந்திரன் பிரகாசிக்கிறது பெரியவா. நீ பிரேமி பக்தனா அப்படின்னு. ஏன்னா நெத்தி இட்டிக்கிறது கூட தெரியாத ஜனங்களா இருந்தவாழ இன்னைக்கு குற்றதாரணம் பண்ணிக்க முடியாது பண்ணி இப்படி நீங்களா இப்படி பண்ணிக்கோ, யூனிஃபார்மா வாங்கும் அப்படிலாம் அண்ணா சொல்றதே கிடையாது. அப்படிலாம் சொல்றவாள்லாம் உண்டு தூக்கத்துல. ஆனா நம்ம அண்ணா நீ இப்படி இரு அப்படி இரு நீ யாரையும் சொல்றது இல்லை. அவ சன்னிதான மாத்திரத்தினால அவாவா அவாவா அனுஷ்டானம் பண்ணிட்டு அழக பார்க்கிறோமே. லட்சுமண சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு தாரா சேர்ந்தார். நவிதாங்க எஷ்டிகி பிரபம்ப சூத்ரா அப்படின்னு வர்ணிக்கிற வால்மி. அவ எப்படியோ நின்னா லட்சுமண சுவாமி அந்நிய ஸ்திரீயை பார்க்காத சதாச்சார சம்பன்னன்,
சொந்த மந்தியே தலை தூக்கி பார்த்தது இல்லை, பாதம் தான் பார்த்துருக்கேங்கிறார். நித்தியம் பாதாகி வந்தனாது, பாதத்தை தான் நான் பார்த்துருக்கேன். மண்ணினுடைய பாதத்தில் இந்த ரூபம் தான் இதுன்னு தெரியுமே தவிர கையில போட்டுருக்கோ கழுத்துல போட்டுருக்கோ காதுல மாட்டிருக்கோ எனக்கு தெரியாது. நாகம் ஜானாமி கேயுரே நாகம் ஜானாமி குண்டரே ரூபுரே அபிகாரநாமின்னு சொல்லிட்டு இருந்த மகாத்மா விரிவிருத்த கோபஹா ஸ்திரீ சங்கீகர்ஷாது. அந்த தாரை வந்து இருக்கிறா, அவருக்கு கோபம் அடங்கிடுது, அப்படியே மௌனமா இருக்கார். அந்த தாரை சொன்னா, சுவாமி மகாத்மாக்கள் நீங்க சாமத்தை ஜெயிச்சுட்டேன், கோபத்தையும் ஜெயிச்சேன், நல்லா இருக்குவேன். யாருக்கு யாரு சொல்றது? தாரை சொல்றா, என்ன நல்ல பேச்சு தன்மை, எல்லாருமே எல்லாம் பேச்சு தன்மையில இருக்கணும். அவர் சொல்றா, நீங்க காமத்தை ஜெயிச்சுட்டேன், ஆத்துக்காரி ஊர்மிழ பேர் தெரியாது மறந்து போயிட்டேன், அப்பேற்பட்ட தாங்கள் கோபத்தையும் ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும். இவ்வளவு கோபம் இந்த சுக்ரீவன் இடத்துல எப்ப இருந்து நல்லது இல்லை. ஏன்னா அந்த சுக்ரீவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பொறுத்தவர்களுக்கு தான் மகாராஜாவுடைய குணம் புரியும். ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டா கூட நான் இருந்த நிலையிலே இன்னைக்கு நான் பால் குடிக்கிற மாதிரி என்ன பிரபு ராமபிரான் வச்சிருக்காரு. ஒரு சந்தன புஷ்பங்கள் கொடுத்தா கூட நான் இருந்த நிலையில காட்டுல மரங்கள் வர அலைஞ்சிட்டு இருந்தேன். என்ன ஒரு மகாராஜான்னு சொல்ற மாதிரி என் பிரபு ராமன் தானே வச்சா அப்படின்னு பதே பதே கபடே கபடே புரிய கோவிந்த கீர்த்தனம்னு பிரதிவா சொல்லுவா. கையில கிடைச்சதெல்லாம் சாப்பிடும்போது பகவான் நினைச்சுக்கோ. ஏன்னா அது மாதிரி லோகத்துல கிடைக்காத ஜனங்களை பாரு, உனக்கு கொடுத்துருக்கான் பகவான். அண்ணா கிருபை பகவத் கிருபையை சொல்றது ரொம்ப அழகா சொல்லுவா. என்ன பகவான் கொடுத்துட்டு நடந்துச்சா அப்படின்னு அது நினைக்காதரா, கொடுத்ததை சொல்றா. உனக்கு 5 விரல் கொடுத்துருக்கான், அந்த கை கொடுத்துருக்கான், இந்த கை இருக்கு. சில பேர் சிக்னல்ல வண்டி இருக்கும்போது ஐயா அப்படிங்கிறான், கேட்கறானே பாவம் ஏழை வந்து கூட கொடுக்குறான்னு பார்த்தா விரலையே காணும். அவனை மாதிரி நம்ம வைக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? அதே பிராகிருத சரீரம் தான் இந்த சரீரம், ரத்னஸ்தி மாம்சமான சரீரம் தான். அவனுக்கு ஏன் இந்த கஷ்டம், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வரல? அவன் ஏதோ பண்ணியிருக்கணும், அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறான். அப்ப நாமும் தண்டனை அனுபவிக்கிறதா இருந்தா அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி அந்த புத்தியை கொடுக்கல, நம்ம தப்பு பண்ணாம பகவான் வச்சு காப்பாத்திருக்கான். விரல் ஒழுங்கா இருக்கு, விரல் ஒழுங்கா இருந்தா போதுமா? கை ஒழுங்கா இருக்கு, கை ஒழுங்கா இருந்தா போதுமா? கையால் செய்ய வேண்டியது செய்யறேன். சிவ பூஜை பண்ண வேண்டாமா? பகவத் பூஜை பண்ண வேண்டாமா? அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரா சிவாபிமர்சனா. சிவனை தொட்டு பூஜை பண்ணால் இந்த கை கையா இருக்குங்கிறார் தியாகராஜ சுவாமி சொல்றார். சரசி ஜமல்லி துளசி தாரி ஜாதே பூவிருளச்சே கரமுனே மேலே ஈகாபுரமு மோகமுதோ வாரிவாகே காந்தினி கேரின ஹரிணி ஸ்ரீ ஹரிணி கட்டுக்கொடனி சரசி ஜமல்லி துளசி பிருவாதி பாரிஜாத பூ விருளச்சே பூஜி ஜனனி கரமுலே. லோகத்தில் நிறைய புஷ்பங்களை பகவான் சிருஷ்டிச்சிருக்கான். எல்லாத்தையும் எடுத்து ராமார்ப்பணம் பண்ண வேண்டாம். ராமாய மகா ராமபத்ராய மகா ராமச்சந்திராய மகா சாஸ்வதாய மகா ராஜீவலோச்சனாய நம பக்தவத்சலாய நம. கூட நிறைய பூந்து அப்படியே போட்டுக்கிட்ட ராமன் மேல வாசுதேவ தாத்தா. பக்தவத்சலன்னா அந்த நாமத்துக்கு ஈடான நாமமே கிடையாது. பாக்கி எல்லாம் அதுக்குள்ள அடக்கம். அதுக்கு மேல அவரால் அர்ச்சனை பண்ண லட்சார்ச்சனை பண்றதுக்கு நின்றுட்டு இருக்கார். ராமபிரானுக்கு நடக்கிற ஒரு பூஜை. பக்தவத்சலான்னா மேல மேல அப்படியே சொல்லி போட்டுட்டே இருக்கார். அவ்வளவுதான் அதோடைய அவருடைய அர்ச்சனை கொடுத்தே இருக்கு. அவர் எங்க பூஜை பண்றாரோ அந்த பக்கத்துல இருக்கவாள்னா ஆஹா ஏற்பட்ட பிரேம பக்தி இது எங்கேயோ பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு இங்கே 4 போட்டுட்டு திண்டாடுறது விஷயம். தேவாதி தேவன் கிடைச்சிருக்கு நமக்கு பாக்கியம். நமக்கு இப்படி பாக்கியத்தை கொடுத்துருக்கானே. தியாகராஜர் அதெல்லாம் சொல்றார். மோகமுதோ நீலவாரிவாக காந்தினி கேரின ஸ்ரீ ஹரிணி கட்டுக்கொணனி வேகமேவே. மோகம் இருக்க வேண்டியதா யார்கிட்ட? அவனிடத்துல. மோகத்தோட ராமானு போய் கட்டிட்டா அண்ணாட்ட போயிருந்தா அண்ணாட்ட போய் கட்டிட்டு இருப்பான். மோகமுதோ வாரிவாக காந்தினி கேரின ஸ்ரீ ஹரிணி கட்டுக்கொணனி வேகமேவே. ஹரியை கட்டிக்கலன்னா அந்த தேகம் இருந்து
மல்லிகை சுகந்தமாக தான் இருக்கும். மல்லி அப்படின்னா உடனே கட்டிட்டு வந்தியா அப்பாவை, ஏன்னா சுகந்தம். இந்த பக்தி மனம் இருக்கக்கூடிய பக்தாளை பார்த்தா கட்டிக்கல என்ன அப்புறம் எது தேக மேலே நீ தேக மேலே சரீரம் இருக்கு, சரீரம் இருக்குது, அந்த வீடு எதை இருக்குப்பா. தியாகராஜ சுவாமிகள் நம்முடைய இந்திரியங்கள் எதுக்கு பகவான் கொடுத்தாங்கிறது சொல்ற மாதிரி அழகா ஒரு கீர்த்தம் முழுக்க சொல்றாரு. பகவான் அர்ச்சிக்கிறதுக்கோ இந்த கை, பகவானுடைய ஆலயத்துக்கு போறதோ இந்த கால். சபைமன கிருஷ்ண பதாரவிந்தயோ வச்சமசி வைகுண்ட குணாரு வர்ணனே கரௌகரே மந்திர மார்ஜனாதிஷு சுதிஞ்சகார அச்சுத சத்கதோதையே. அம்பரீஷனுடைய கதையை சொல்ற மாதிரி நமக்கு கரச்சரணாதி அபயங்களுடைய அவசியம் என்ன? ஏவம் பூபதி பூஷித காயா. அண்ணாவுடைய அரிகதாமிரத லகரியில் ஒரு கீர்த்தனம், ஏவம் பூபதி பூஷிதா. இவ்வாறு அரசன் பூஷித்துட்டு இருந்தான், வைரக்கத்துல போட்டிருந்தான், வைரக்கீழ வச்சுட்டு இருந்தான். அப்படி சொல்லல, என்ன சொல்றாருன்னா காதுக்கு பூஷணம் கிருஷ்ண கதையை கேட்கறது, கைகளுக்கு பூஷணம் கிருஷ்ணனுடைய சரணாரங்கத்தை அர்ச்சிக்கிறது, மனசுக்கு அலங்காரம் உண்டு, மனசுக்கு கூட அலங்காரம் உண்டு, பகவானை தியானம் பண்றது. வாக்குக்கு எது அலங்காரம்னா துளசி தளத்தை வாயில போட்டு அதை பிரசாதமாக ஏற்றுக்கிறது. வாக்கு இருக்கு, அதுக்கு என்ன அலங்காரம்னா பகவத் குணங்களை பேசியது. இப்படி வாழ் பூபதி ஏவ பூஜிதா, இவ்வாறு இருந்தான் அம்பரீஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கெல்லாம் விஷயங்களை சொல்லித்தராளே. பகவானை அர்ச்சிக்கிறதுக்கல்வா கைகள், அந்த பகவானை சுவாகத்தொழி ஆராதிக்க வேண்டாமா? இந்த தாரையானவள் லட்சுமண சுவாமி சொல்றாரு, நீங்க வரணும், இந்த அந்தப்புறம் வந்து பவித்திரமாயிடும், அதனால பெரியவா அப்படின்னு அழைச்சா அவருக்கு இன்னொருத்தருடைய அந்தப்புறத்துல போய் இந்த எதுக்கு நம்ம நிற்பானே இஷ்டமில்லைதான். ஆனாலும் அண்ணான ஒரு व्यक्ति இருக்காளே அவளுக்காக நம்ம போகணும்னு வந்தார். வந்த உடனே லட்சுமணன் அந்த சுக்ரீவ மகாராஜா கழுத்துல அந்த மாலை அருந்தி இருந்தார், சுவாகரம் பண்ணார், வரவேற்றார். தான் குரங்கிரியில மாட்டின பூமாதேப்பா. அங்க என்ன கதை வந்தது? லட்சுமணன் கண்ட உடனே ஒரு விவேகம் வந்தது. ஆஹா, நம்ம பெருமாள் கைங்கிறது விட்டுட்டு உட்காந்து போய் இவரோ எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு இருக்கார். ஒரு பெரியவாளை பார்த்தாலே பக்தி மறந்து உணர்வு வருது. இவா ஜென்மாபுரம் ராமாயணமே படிக்கிறா, இவா ஜென்மாபுரம் பாகவதமே படிக்கிறா, இவா ஜென்மாபுரம் நாமமே சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, இப்படி அண்ணா சுத்தி இத்தனை பக்தா இருக்காளே, நாம என்ன பண்றோம்? சாப்பிடணும், தூரம் போயிட்டு இருக்கோம், வந்துருக்கோம், அரட்டை அடிக்கிறோம். சே, இதெல்லாம் வாழ்க்கையே இல்லை, அதனால வாழ்க்கையை மாத்திட்டுவோன்னு எத்தனை பெரியவருடைய வாழ்க்கையை அண்ணா எவ்வளோ அழகா சொல்லாம மாத்தி கொடுத்துருக்கா. அப்படி ஒரு விவேகத்தை கொடுத்தாலே சத்சங்கம் தானே காரணம். அந்த லட்சுமணனை பார்த்து அடுத்த க்ஷணம் சுக்ரீவனுக்கு வந்தது விவேகம், ஞானம். என்ன பண்ணா மாலை அறுத்து இருந்தா உடனே சுவாகரம் சொன்னா வரவேற்றான். யாருக்கு அப்படின்னா வாசல்ல வந்து ஆனந்தில் நிற்கிறது, எல்லாரையும் கூப்பிட்டு வா, கைங்கிறது போகணும்னு எல்லாரும் வந்துட்டாங்க. சுக்ரீவ ஆக்கினா அத்தனை பேர் கட்டுப்பட்டு வந்தார்கள். எல்லாரையும் ஆட்சிட்டார், நேரம் ராமணத்தில் வந்துட்டார். வருஷாணிகள் பெருமாள் உட்காந்துருக்கார். ராமபிரான் சுக்ரீவன் வந்தோடனே பக்கத்தில் உட்காருக்கா அப்படின்னு இடம் கொடுத்தார். உட்காருவானா? இத்தனை நாள் வேணா பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஆரம்பத்தில் சக்கியத்தில் சொன்னார், ஒரு மரத்தினுடைய சால விட்சத்தினுடைய காலையை ஒடிச்சு ராமனுக்கு போட்டு அதில் தானும் உட்கார்ந்தார் சுக்ரீவன். இப்போ சொல்லுதான் பார்ப்போம், சுக்ரீவன் உட்கார மாட்டேங்கிறார், ராமன் உட்காருங்கிறார். ஏன்னா சுவாமியுடைய வைபவம் புரிஞ்சு கொடுத்துருவோம். வைபவம் கிட்டக்க வந்ததே புரியுது. பார்த்த உடனே என்ன பண்றாரு? இல்லை இருக்கட்டும், கீழே உட்காண்டார். ராமன் லட்சுமணன் அப்படி பார்த்துட்டு இருக்கார். பெருமாள் பக்கத்தில் லட்சுமணன் நின்று இருக்கார். ராமன் தான் உட்கார்ந்துருக்கார். நிழல் தரும் விருட்சத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்கார். ஒரு குன்று மேல உட்கார்ந்துருக்கார். குன்று விளக்காய் பிரகாசிக்கிறது இல்லையா? குன்று மேல இருந்தாலே எல்லாருக்கும் தெரியும். ஒரு மேடையில் உட்கார்ந்ததை எல்லாரையும் பார்க்க முடியும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்குகளை பார்க்கணும்னா மேல உட்கார்ந்துருக்கிற சுவாமி. பிரச்சாயத்ரும ரிஷ்யபூகசிகரே பார்ஸ்வஸ்திதே நிகஜகா சுக்ரீவேண நிவேத்யமான ஜனனஸ்தான பிரபாவ ஆஹ்வயாதி பஷ்யன் வானரயூதபானி உபகதானி பஷ்யன் வானரயூதபான் உபகதானி. சுக்ரீவ மகாராஜா வானரர்கள்லாம் அறிமுகப்படுத்த எல்லாரையும் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. பஷ்யன் வானரயூதபானி உபகதானி பாதோத நீலாகிருதி. குன்று மேல இருந்தா எப்படி இருக்க? மேகம் மாதிரி இருக்காரா. பாதோத நீலாகிருதி வீரா சாபரஜா சபாதி. மலவேலியா பிரகாசிக்கிறா? இல்ல இல்ல இல்ல, சபாதி ஹிருதி மே விஸ்வத்ரயாதீஸ்வரா
கதை சொல்ற இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய ராமபத்ர தீட்சர் என் மனதிலே பிரகாசிக்கிறார். கதையா இருக்கு இல்லையே, ராம கதை தான், ஆனாலும் கதை இல்லை, அது தியானம். ராம தியானம் பண்ணணும். அதுக்காக ஒரு ஸ்லோகம் மாதிரி அவர் தியானத்தை நமக்கு ஸ்லோகமா கொடுத்தார். ராமகதா கொடுத்த அண்ணா ஸ்லோகமா கொடுத்ததுன்னா நமக்கு ரத்தனம் இல்லையோ, கதாமத்த சாரம் இல்லையோ. அதனால சொல்ற விஸ்வத்ரயாதீஸ்வரா, 3 உலகங்களுக்கும் நாதனா இருக்கக்கூடிய பிரபு நீங்க வானவருடைய கிருபையை எதிர்பார்த்து உட்காந்துருக்கா மாதிரி கிருபையினால உட்காந்துருக்காரு. பிரச்சாயத்தும ரிஷ்யமுக சிகரே பார்ஸ்வஸ்திதே நீகதா சுக்ரீவேண நிவேத்யமான ஜனன ஸ்தான பிரபாவ அப்பயாது. கையில ஒரு நோட் புக் இல்லை, கால்குலேட்டர் இல்லை, என்னென்னமெல்லாம் கையில் வச்சிருக்காரு, டேப் என்னமோ வச்சிருக்கா, அதுல இப்படி தட்டினா எல்லாமே வந்துடுறதோ, அதை வச்சுட்டே எல்லா விவகாரங்களும் நடந்துருக்கு இந்த லோகத்துல. இந்த யுகத்துக்கு முன்னாடி திரேதா யுகத்தில் உள்ள சுக்ரீவ மகாராஜா எதையும் கையில் வச்சுக்க அப்படி இந்த வானருங்க முகத்தை பார்த்துட்டு இந்த குரங்கு இந்த தேவதையுடைய அம்சம் இந்த இடத்துல பிறந்திருக்கா, இவளுக்கு இந்த பேரு இவளோட சக்தி உண்டு, எல்லாத்தையும் உண்மை ஒன்றா சொல்லிட்டே இருக்காங்க. குழப்பமே கிடையாது, தெளிவா சொல்ற. ராமன் நடக்க ஆச்சரியப்படும் மெமரி ஏற்பட்டு எல்லா குரங்கும் ஒரே மாதிரி நமக்கு தெரியுது. அந்த குரங்குள்ள அவ்வளவு வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன், கரெக்டா சொல்றானே. ஒரு குரங்கு அடக்கிறதுக்கே நம்மளால முடியல, இத்தனை குரங்குகள் இவரிடத்துல அடங்கி இருக்கேன்னு ராமன் ஆச்சரியப்படுறாரு. அதனால அண்ணா சொன்னா, ராமா நீ ரொம்ப குரங்கு அடக்கிறவர்கள் ரொம்ப சமர்த்தன், அதனால என் மனசாகியே குரங்க நீ அடக்கி போயிட்டார். யாருக்கா மக்கள் சொல்றாரு, அவருக்கா குரங்கு மாதிரி தாவறது, நீ குரங்கு முடி மாதிரி முடிச்சு விட்டார் ராமனை. கோதண்ட ராமஹா குலதெய்வத்தம். இந்த வானரங்களை பற்றி சுக்ரீவன் அறிமுகப்படுத்தினா எல்லாத்தையும் கேட்டுனார் பெருமாள். எனக்கு அவள்கிட்ட பேச்சு பழக்கம் இல்லை, என்னால் நீயே சொல்லணும், சீதை எங்க இருக்கா பார்த்துட்டு வரணும், 1 மாதத்துக்குள்ள வந்தாகணும், சீதை உயிரோடு இருக்காளா எங்க இருக்கா, அவ்வளவுதான் விஷயம். இந்த வானர்களுக்கு உத்தரவு கொடுத்தா எல்லா 4 திக்குக்கும் பறக்கணும். அதுல தென்திசைக்கு போகக்கூடிய வானங்களை செலக்ட் பண்ணி அவளுக்கு சுக்ரீவன் பேசினா ராமபிரான் ஆஞ்சநேயரை அதில் செலக்ட் பண்ணி அவர் கையை தன்னுடைய மோதிரத்தை கொடுத்தார். நீ சீதையை தரிசனம் பண்ணினா உபயோகமா இருக்கும். ஆஞ்சநேயர் கூட மனசு கொஞ்சம் கிளேஷம் தான். இத்தனை கோடி வானர்கள் பேருக்கு ஒருத்தருக்காக ஒரு அடையாளம் தெரியல. சில பேர்கிட்ட மட்டும் சில பேர் லெட்டர் எழுதி தருவார். என்னன்னா இது வாயால் சொல்லணும்னா சொல்ல தெரியாது, அதனால இந்த லெட்டரை கொண்டு வாட்ட கொடுக்கணும்னு சொன்னா அவளுக்கு ஒரு உற்சாகமாகவும் இருக்கும். அப்ப இவன்கிட்ட கரெக்டா விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பா. நம்மள அது மாதிரி நினைச்சுட்டா போட்டு ஒரு அடையாளத்தை கொடுத்து நீ போடா பார்த்தா அப்பதான் நீ ஒரு நம்பிக்கை வரும். பாக்கி இதுகள்லாம் போய் சீதையம்மா பார்த்துட்டா அவள்கிட்ட எதுனா பண்ணிடுவா, நமக்கு தான் அவளை யோகியதையில கொடுக்கணும்னு அவர் தன்னா நினைச்சு விட்டார். சரி தானே தானே நினைச்சுட்டு வருவீங்க. மத்த பிரத்யவர கட்சி சங்கீதம் அவர் மாதிரி உயர்ந்ததே கிடையாது. ஆனால் அவரை நினைச்சுக்கிறது பத்தியிடும் என்னை விட தாழ்ந்தவன் இந்த லோகத்துல யாருமே கிடையாதுன்னு நினைச்சுக்கிறாரு. அதான் பரமவினையா பவனத்தனையா. தாசர் வாழ்வு ஒரு பதத்துல சொல்ற, பவனத்தனையா பரமவினையான்னு ஒன்ன மாதிரி வினையை யாருப்பா இருக்கும். கோவில்ல பெருமாள் இருக்காருன்னா தேர்கோடியில உட்காந்து தேரடி ஆஞ்சநேயர்னு பாட்டு கோலாறு அங்க என்ன இருக்கான். லட்சுமி நாராயணன் கோவில்ல அக்ரஹாரத்துக்கு அந்த பக்கத்துல இருக்காரு. ஆஞ்சநேயர் அங்க போயிட்டு உட்காந்துக்கணும். அவர் பார்த்தா நான் தேரடியிலே இருக்கேன், வரவா போறோம்னா பார்த்துட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கேன். என்ன வினயம் தேடணும், அவளுக்கு எந்த விக்னமும் வராம சௌக்கியமா வச்சுக்கிட்டு தேரடி ஆஞ்சநேயரா உட்காந்துருக்காரு. இன்னைக்கு போய் பரம்பூர்ல பரம்பல பரம வினயம். அந்த ஆஞ்சநேயன் பார்க்கிறார், கனையாழி கொடுத்ததை வாங்கிட்டார். சில அசடுகள் கூட கொடுத்தது வாங்கி எங்கேயாவது போயிடும், கூட தலையை தொட்டுனா எங்கேயோ சேர்ந்துருலையே தேடி. அது மாதிரி விஷயம் அது கஷ்டமான விஷயமாச்சு. கையில் எடுத்துட்டா நேர வந்துட்டார். எல்லாரும் தேடிங்க வந்தா அவளுடைய கதையெல்லாம் மறந்து ஓட்டிகிட்டே இருக்கார். கிருஷ்ணகாண்ட முக்கிய இதுதான். அவன் எந்தெந்த போனா எங்கெங்கெல்லாம் தேடினா எங்கே யாருக்கு கிடைச்சது. கடைசியில ரிக்ஷபிலம் சுயப்பிரபாங்கிற இடத்துக்கு வந்து தேடினா அங்கே பிரபாசமுடைய பிரகாசமுடையவளான அவள் ஆராதிப்பா. இந்த வானர்கள் எல்லாம் சாப்பிட்டதுகள் சீதையம்மா பார்க்கணும்னு சொன்னோடனே இப்படி போவோம் அப்படின்னு தன்னுடைய யோக சக்தியினால வெளியில் கொண்டு விட்டு போயிட்டா அப்படின்னு ராமாயணத்தை வாங்கி நிறுத்திட்டார். அத்தியாத்மன் ரொம்ப அழகா சொன்னார். அவன் நாராயணன் தான் அடையல் நினைச்சுட்டு இருந்தாளா, தபஸ் பண்ணிட்டு இருந்தாளா. அகடே அப்படி நாராயணன் தேடாத, இப்ப ராமன் தான் வந்திருக்கார், அவர் தான் சுவாமி, அவர்கிட்ட நீ இப்படியே போ அப்படின்னு சுயப்பிரபைக்கு ஆஞ்சநேயர் வெடி சொல்லி அனுப்பிச்சுட்டு இவர் சமுத்திரக்கரைக்கு வந்தார் அப்படின்னு அத்தியாத்மன். சமுத்திரக்கரைக்கு வந்தா வானர்களா பேசிட்டு இருக்கா. சம்பாதிக்கிற ஒரு கழுகு அவர் பார்த்தா அந்த வானர்கள் மத்தியில ராமாயணம் பேசுறதையும் ஜட்டாயுவை பத்தி பேசுறதையும் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஆழமா இருந்தது, ஆனந்தமா இருந்தது. தன் சகோதரரை பத்தி பேசுற ஆளே கிட்டக்க
ராமாயணம் முழுக்க கேட்டா சூரிய கிரணத்தில் எரிந்து போன ரக்கையானு கொடுத்தவருக்கு எப்படி காரிய சித்தியாச்சுன்னா அவளுக்கு நம்பிக்கை வருது. நம்ம ராமாயணத்துக்கு போனோம், பெரியவா புஷ்பம் போட்டா ஆமா மேலே இருந்து முதல் நாள் ஆரம்பத்திலேயே சுபசூச்சகம் பெரியவாழ்கிட்ட பிரசாதம் இருந்தது. நமக்கு நினைச்சிட்டு இருக்கணும், இன்னைக்கு யாரோ வந்தா சொல்றா, நாங்க வீடியோல பார்த்தோம் பெரியவா பிரசாதம் போட்டா ஏத்துக்கிட்டா. சரி என்ன எனக்கு காரியம் சக்சஸ் ஆகிடுது. அதாவது அவளுக்கு காரியம் ஆனா அதுல ஒரு நம்பிக்கை வரும். ராமாயணத்துக்கு போகணும், ஒரு காரியம் பண்ணிக்கணும், பகவான் கிருபையினால அந்த காரியம் ஆகிடுதுன்னா பிராகிருதமான மனசு என்ன சொல்றது, பகவான் கிருபப்பட்டிருக்கார், பகவான் கிருபையினால்தான் எல்லாமே நடக்குது. அந்த ஞானம் வர்றதுக்கு கொஞ்சம் தகுதி அதிகமாக ஆகணும். ஆனா இப்ப கிடைச்சது என்னன்னா அவளுக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது, சந்தி கிடைக்கிறது, திருப்தி கிடைக்கும். இந்த ஹாலில் இருந்து உட்கார்ந்தாலே போடும். எத்தனை வைப்ரேஷன் ராமாயணமா வேதமாதி இங்கே நடந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு கோஷம் கோஷிச்சுட்டே இருக்கா, ராமாயணம் நடந்துட்டே இருக்கு. நிறைய நாம சங்கீர்த்தனங்கள், அபங்கங்கள், ஞானேஸ்வரன் நாமதேவருடைய அபங்கங்கள் எல்லா சத்சங்கமும் நடக்கக்கூடிய இடம்னா இந்த இடத்துல தனியா சாந்தி அதற்கு சாந்தமா இருக்கு. ஆபாசம் சாந்தே அப்படின்னு பகவத் சன்னிதானத்துக்கு உள்ள பெருமை. இந்த ரீதியில சம்பாதிக்கு ரக்கம் வந்தது. உடனே அந்த வானர்களுக்கு சொல்ல எல்லாரும் சந்தோஷப்படுறா. மமாயம் பட்சலாபா, என் பட்சலாபம் உங்க பக்கத்திலே லாபம் தான். என்ன சீதை தேடுற விஷயத்துக்கு சுபசூச்சகமாயிடும். 100 யோஜனை சமுத்திரத்தை தாண்டினேன்னா லங்கையில சீதை இருக்கா போய் பாருங்க. அதோட அவருக்கு அது ஏங்க இவரே போய் பார்க்கணும், சீதை மாதவர்க்கா நான் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சம்பாதி கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னா இல்லை அந்த கைங்கரியத்துக்கு அவளுக்கு தான் அவ்வளவுதான் அவளுக்கு பாக்கியம். ராமாயணத்தை கேட்டால் அவருக்கு ரெக்க வந்தது, அதுலேயே சந்தோஷம். அவன் கைங்கே முடியும். நான் மரணம் பண்ணேன்னா அண்ணாவை பார்த்து அண்ணா அனுகிரகம் பண்ணினா என் குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கா. சில பேர் அப்படியே நன்றுவான். ஐயா பரமூர் போனே அண்ணா உபன்யாசம் பண்ணிடலாம் கேட்டையா, இல்லை எனக்கு டைம் இல்லை, பின்ன என்ன பண்ணேன், இதுதான் பண்ணினேன், என் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கு. அதோடய லோகத்துக்கு ஜனங்கள் இருப்பா, விவேகிகளா இருக்கிறா. பாக்கி பின்னாடி போறாலும் கதைக்கு நேரம் போயிடுவான். அண்ணாவுடைய உபன்யாசம் மட்டும் கேட்டுப்பா, உபன்யாசம் சரி போயிட்டு வரேன். அது அப்படியே ஜென்மாபுராவும் அலசிட்டே இருப்பான். மறுபடியும் நினைச்சுட்டே இருந்தா அது விவேக ஞானத்தை கொடுத்துடும். இப்ப இந்த சம்பாதியுடைய பாக்கியம் அதோட விட்டுடும். சமுத்திரக்கரையில் உள்ள வானர்களாய் வளர அப்படின்னா யார் தாண்டி போகலாம், சமுத்திரத்தை தாண்டி சீதையை பார்க்கணும். ஒரு குடும்பம் சொல்லி நான் 10 யோஜனை தாண்டிடுவேன், என்னுடைய ஷேர் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா, அதனால 10 யோஜனை, நான் ஒரு 20 யோஜனை, அப்புறம் பாக்கி 100 யோஜனை என்பது யார் போகுது. ஜாப்பான் சொன்னார் நான் 90 யோஜனை போடுவேன், என்னால் அப்புறம் போக முடியாது. அதாவது டயத்தை ஓட்டுறவாள் இந்த காரியங்கள்லாம். விவேகியா இருக்கிறவா, சக்தி உடையவா, பேச மாட்டா, மௌனமா இருப்பா, காரியம் வரும்போது நடத்தி கொடுப்பா. அதானே பெரியவாளுக்கு உள்ள அழகு. அதனால ஆஞ்சநேயர் மௌனமா இருக்கார். ஜாம்பவான் சொன்னார் நீங்கள்லாம் இப்படி பேசி டயத்தை லேட் பண்ணாதீங்கோ, ஆஞ்சநேயர் ரெடியா இருக்கார், அவரால் தான் அந்த காரியம் நடந்தாகணும். அதனால நான் சொல்றேன் ஆஞ்சநேயான்னு அவருடைய அவதார கதையை நான் சொல்லி புரோத்சாகப்படுத்துறார். எப்பவுமே யாரையுமே என்கரேஜ் பண்ணவே தவிர டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது. நம்ம அண்ணா அப்படிதான் பண்ணுவா. எப்படி பண்ணுவா, என்கரேஜ் பண்ணுவோம். எனக்கெல்லாம் குழந்தையா போட்டு இந்த மாதிரி கதை சொல்லிட்டு அழகா கேட்டுட்டு இருப்பா. ரொம்ப பயமா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். அண்ணாவே உட்காந்து கேட்கிறா, ஒரு பக்கம் சந்தோஷம். ஐயோ நம்ம தப்பா உடனடினா அண்ணா மனசு கேதப்பட்டு போறது, இவ்வளவு நாள் பழகின குழந்தைக்கு இது தெரியல இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்படுவாளே அப்படின்னு ஒரு பயம். இதோடையே கதை சொல்லிட்டே இருக்க அண்ணா என்ன சொல்லுவா, ரொம்ப நல்லா இருந்துருப்பா, ரொம்ப அந்த பாயிண்ட் ரொம்ப சொல்லிட்டு அழகு. அவர் எங்கே அவர் சொன்னதை சொல்லுவான் பிடிப்பிள்ளைன்னு. டேபிள் கார்டுக்கு வேற என்ன வேலை, எது டப்பு இங்கே ஆகிருக்கோ அதுதான் வெளியில வரும், அதுதான் விஷயம். ஆனால் அவ என்ன பண்ணுவான்னா அண்ணாவுடைய சுபாவம் என்கரேஜ் பண்றதே சுபாவம். யாரையுமே உற்சாகப்படுத்துறதாலே வாழ்க்கையே. அவ போற வழியில அவளை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தா அவள் மேல உற்சாகத்தை விட்டுக்குவாள். ஆஞ்சநேயரை ஜாம்பவான் உற்சாகப்படுத்தினார். ஆஞ்சநேயர் பார்த்தார், சரி ராம கைங்கரியம் நமக்கு இன்னைக்கு பிராப்தி ஆயிடுச்சு, அதனால நம்ம புறப்படலாமே தீர்மானித்தார். ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணகாய பதம் சாரணாச்சரிதே பதி. கிருஷ்ணதாண்டம் முன்னெடுத்து சுந்தரகாண்ட ஆரம்பம். கிருஷ்ணதாண்டத்துல மகேந்திர பர்வத்தில் ஏறிட்டு ஆஞ்சநேயர் நிற்கிறோம். மனசனால லங்கைக்கு போறார் சீதையை பார்க்கறதுக்குன்னு அங்க ஆரம்பிச்சார். இங்க அப்படி முடிச்சதை இங்க தொடர்ந்துக்கிறார். தத்தோ ராவண நீதாயா, ராவணனால அபகரிக்கப்பட்ட சீதையை தேடுறதுக்கு ஆஞ்சநேயர் போறார். எப்படி, சாரணாச்சரித்தே. சாரணர்கள் போற ஆகாச மார்க்கமாக
போகலாம் தீர்மானித்தார். அவரால் இங்கு மறைந்து அங்கு தோன்றவும் முடியும், நீஞ்சி சமுத்திரத்துல நீச்சல் அடிச்சு போகவும் முடியும், எப்படி வேணா போகலாம். அப்பாவான வாயு பகவானே கலந்துட்டு போயிட்டு இருக்கலாம், காத்தோடு காத்தா கிளம்பி போயிருக்கலாம், அப்படியே பண்ணலாம். ஆனா அவர் என்ன ஏழ பதம் அன்பேற்றும் சாரணா சரிதே பத்தி, சாரல்கள் போகக்கூடிய வழியில போகலாமேன்னு ஹாயா போவோமே, நிம்மதியா போவோமே, எல்லாத்தையும் பார்ப்போமே. பகவான் இந்த இயற்கை எவ்வளவு அழகா படைச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு ஈழ பதம் அன்பேற்றும் சீதையை தேடுறதுக்காக எழுந்துக்கிறார். இந்த இடத்துல பூர்வாச்சாரிகள் சென்ற வழியில ஆஞ்சநேயர் புறப்படுறார். ஆனா ஒரு பாட்டை போட்டுல சாரணா சிறுதேவதி பூர்வாச்சாரியர்கள் போன வழியில ஆகாச மார்க்கமாக சென்றால் சீக்கிரம் போயிடலான்னு அவர் தான் கண்டுபிடிச்சார். அதனால லங்கைக்கு போய் சீதம்மாவை பார்க்கறதுக்கு மனசுனால ஜகாம மனசாதங்கா, மனசுனாலே முதல்ல லங்கைக்கு போயிட்டார். அப்புறம் சரீரம் கலந்து போகணும். இப்ப முதல் சர்க்கத்துல 210 ஸ்லோகம் வால்மீகி ஆஞ்சநேயர் தாண்டின கதையை சொல்ல போறார். எப்படி தாண்டினார் எப்படின்னு. இப்ப இந்த ஆஞ்சநேயங்கிற தத்துவத்தை பத்தி நமக்கு பெரியவாழ்னா தீர்மானம் பண்ணி சொல்றார். ஆஞ்சநேயனா யாரு? வெறும் கதையா? சமுத்திரத்தை தாண்டினார், சீதையை பார்த்தார், கடையாடி கொடுத்தார், சூடாமணி வாங்கிட்டார், வந்தார், ஆச்சு கதையாடி. 68 சதவீதத்துக்காக ஒடுக்கணுமா வால்மீகி பகவான்? சுற்றி ஆஞ்சநேயனுடைய பக்தியை காட்டுறதுக்காக 68 சர்க்கம். லோகத்துல ஆஞ்சநேய பக்தாள் நிறைய வருவா, அவள்லாம் ஏகதீன சுந்தரகாண்டம் படிக்கணும்னு ஆசைப்படுவா. அதனால சின்ன காண்டமா லங்கா காண்டம்னு துளசிதாஸ் சின்னதா கொடுத்தார். அது மாதிரி கொடுத்துட்டா போறாது, தனக்கு தீர 5 மணி நேரம் படிக்கணுமே, படமாலியா சாதகமே. ஆஞ்சநேயர் எப்படி வேணா கொண்டாடணுமேனு ராம பக்தியை பிரகடனம் பண்ற மாதிரி ஆஞ்சநேயருடைய வைபவங்களை சொல்ற வியாஜத்துல 68 சர்க்கங்கள்ல வால்மீகி வர்ணிக்கிறார். அப்ப ராமாயணத்துல கதாபாத்திரமா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனுக்கு என்ன ஸ்தானம் கொடுத்தாருன்னா முக்கிய பிராணன். முக்கிய பிராணன் ஆஞ்சநேயன் இல்லைன்னா ராமாயணம் இல்லை. ராமாயணம் அழகுபட்டிருக்காரு. ராமாயணத்துக்கு ஒரு பெருமை வந்ததே ஆஞ்சநேயன் வந்ததுனால. அதனால முக்கிய பிராண எந்த மூல எந்த அப்படின்னு புரந்தரதாசன் முக்கிய பிராணனா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் தான் இந்த ராமாயணத்துக்கே பெருமையை கொடுத்தவர். முக்கிய பிராணனான ஆஞ்சநேயன்னு சொன்னா பெருமாள் யாரு? சீதம்மா யாரு? பெருமாள் ராமபிரான், அவர் தான் பரமபுருஷன் பரமாத்மா. சீதை யாரு? ஜீவன். பொதுவாக கதையை சொல்றதுக்கா தத்துவத்தை சொல்றதுக்கா பெரியவா அப்படி வச்சுருக்கா. அப்ப ராவணன் கூட தத்துவம் தானே. ஆமா, 10 தலையுடைய ராவணன் தசேந்திரியங்கள், நம்முடைய இந்திரியங்கள்லாம் 10 விஷயங்களா இருக்கிறார். அப்புறம் மனோ நக்தஞ்சராதிக்கிதே தேகேஸ்மின் பவவாரிணா பரிகதே தீனாம் தசா ஆஸ்திதகா அத்யத்வே ஹனுமத்சமேன குருணா பிரக்யாபிதார்த்தம் குமாரி லங்காவுந்த விதேகராஜதனயா ஞாயேன லாலப்யதே. தர்போதக்ர தசேந்திரியானன மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவவாரிணே பரிகதாம் பவவாரிதே தேகேஸ்மின். ராமாயண கதையாக உருக்கி சொல்லிட்டு அதை உருக்கி அதனுடைய யதார்த்தத்தை சொல்றார். தேகமாகிய இந்த லங்கை, சரீரம் தான் லங்கை, சம்சாரமாகிய சமுத்திரம், அதுல லங்கைங்கிற தீவுல சீதையாகிய ஜீவனை கொண்டு ராவணன் சிறை வைத்தான். ராவண நீதாயா ததோ ராவண நீதாயா சீதாயா. ராவணன் கொண்டு சிறை வச்சானே இந்த ஜீவன் இந்த சரீரத்துக்கு வந்து காரணம் என்ன? நம்முடைய மனசுதான் காரணம், இந்திரியங்கள்லாம் காரணம். ஏதோ கண்ணால ஏதோ பார்க்கறது, காதால ஏதோ கேட்கறது, மூக்கால ஏதோ ஒன்று வர்றது, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு எதையோ ருச்சிக்கிறது, இது சாப்பிடணும் போல தோன்றது. அதனால என்னாச்சுன்னா அதை அனுபவிக்கிறதுக்காக சம்சாரம் தோணும். அது மாதிரி பிறவிகள்ல என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனுஷ பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜீவனை பகவானை தவிர இன்னொரு வஸ்து ஆசைப்பட்டா சிறைப்படுத்திவிடும் அப்படிங்கிறது காட்டுற மாதிரி ராமனை தவிர மாரீச்சன் மாறி அந்த மாயையை பார்த்து சீதை ஆசைப்பட்டதுனால மனசு இந்த இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து சீதையாகிய ஜீவனை கொண்டு சிறை வச்சு கொடுத்து. நம்முடைய ஞானேந்திரிய 5 கர்மேந்திரியங்கள் 5 மனசு எல்லாம் சித்தம் எல்லாம் சேர்ந்து இந்த சீதையாகிய ஜீவனை சரீரமாகிய தீவுல சமுத்திர சம்சாரமாகிய கடல்ல இருக்கக்கூடிய
இந்த சரீரத்தில் கொண்டு சிலை வச்சு கொடுத்துரும். பெருமாளோட தான் இந்த ஜீவன் இருந்தா. வா சுபர்ணோ சயுஜோ சகாயம் சமானம் விருட்சம் பரிஷஸ்வ ஜாதே உபனிஷத் வாக்கியத்துல பகவான் வால்மீகி உருவப்படுத்தி கதையை சொல்றாரு. சுபர்ணவ் சயுஜவ் சகாயம் ரெண்டு பேரையா வர்ணிக்கிறார். ரெண்டு பட்சி ஒரு விருட்சத்துல, அதுல ரெண்டும் ஒரே தர்மம் உடையது. சயுஜவ் சகாயம் சகா 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 அப்படிங்கிறதான பாவத்துல ரெண்டும் பழகிறது. ரெண்டும் இருக்குன்னா ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒரு சரீரமாகிய விருட்சத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் மாறி, அதுல இந்த தேகத்துல உள்ள ஜீவன் இருக்கு, அது சீதையாகிய ஜீவன். பிரிஞ்சது எதுனாலன்னா பெருமாளோட இருக்கக்கூடிய இந்த சுபர்ணமாக இருக்கக்கூடிய இந்த பட்சியானது இன்னொரு பட்சியை பார்க்கல. அது கர்ம பனைய விஷயத்தை சுகத்தை அனுபவிக்கணும்னு சுகேஷிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக இப்படி பார்த்துருக்கோம். தன்னோட இந்த பட்சியை மறந்துருக்கோம். அதனால விஷய சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக ராவணை தவிர மான பார்த்து நன்னா இருக்குன்னு நினைச்சதுனால்தான் சீதம்மா பிரிஞ்சா. ராமனோட இருக்கிறது ஒரு ஒன்றும் இல்லை, மான பார்த்து ஆசைப்பட்டாங்கிற ஒரு வியாதியத்தை வச்சுட்டு பிரிச்சது. அது மாதிரி ஜீவனாகிய நாம் எந்த பிறவியில எந்த பக்கம் ஆசைப்பட்டோமோ இப்பிறவி பிறகு இன்னும் பகவான் அடையலை. நிச்சயமா இருக்கோம் இல்லையா? அடையலேன்னு தெரியுது. ஆனா இப்பிறவி நிச்சயம் பகவான் அடைஞ்சிடும். எப்படி? நான் எந்த கேரண்டி சொல்றேன்னா, ராமாயணம் கிடைச்சிருக்கு, இதை விட என்ன வேணும்? ராமன் கிடைச்சிருக்கான், குருநாதன், இன்னும் என்ன வேண்டும் சொல்லடி, இன்னும் என்ன வேணும்? எது கிடைக்கிறோமோ அந்த குருநாதனுடைய கிருபை கிடைச்சாச்சு, சத்கிரந்தம் கிடைச்சாச்சு, சத் வழியும் கிடைச்சாச்சு. நம்முடைய முறையை அவரே ஆட்சிட்டு போறாரு. இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நாம் நடந்து போனது அம்மா கையை பிடிச்சி அடிச்சுட்டு போற மாதிரி குருநாதன் அடிச்சுட்டு போறதுனால சம்சார யாத்திரையே சிரமமே இல்லாம போயிட்டு. இப்படி இருக்கக்கூடிய சீதையாகிய ஜீவன் லக்கையாகிய தீவுல சரீரமாகிய தீவுக்குள்ள உட்கார்ந்து இருக்காளே, அவளை வசப்படுத்தின இந்திரியமாய ராவணனானவன் என்ன பண்றான்? ஆசையை காட்டி எனக்கு 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 அது வேணும் இது வேணுங்கிற எண்ணங்களை வளர்த்துட்டு சம்சாரிகமான விஷயத்துல இழுக்கிறான். அதுலதான் பிரேக் போட்டுட்டு சீதம்மா என்ன பண்றா? ராவணையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. தேகே ஸ்மின்னி பவபாலினா பரிவதா தீனாந்தர தசாம் ஆஸ்திதகா அத்யத்வே ஹனுமத்சவேன குணா பிரக்யாபிதாத்தா புமானி. இது மாதிரி இருக்கிற நேரத்தில் சீதையும் பகவானை அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கா. பெருமாளா ஐயோ கையை விட்டு போயிடுத்தே இந்த சீதையாகிய பற்றி நம்ம வீட்டுக்கிறவே நினைக்கும் போது குருநாதன் தான் மீடியேட்டராக வராது. அந்த மீடியேட்டராக குருநாதனை பற்றினாதான் பெருமாளே வர முடியும். அப்பேற்பட்ட அத்தியத்வே ஹனுமத் சமேன குருனா, அம்மானாகி குரு. அந்த ஹனுமான் என்ன பண்ணார்? எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடு, நீ ஒரு 10,000 ரூபாய் கொடு, நான் சேர்த்து வைக்கிறேன், இந்த காலத்தை நடத்தி கொடுத்துடணும் அப்படின்னு கேட்கிறவர்கள் இல்லை. இந்த புரோக்கர் வேலையெல்லாம் அவர் தெரியாது. என்ன பண்றாருன்னா, பரமார்த்திகமான விஷயமாக நீ பகவான் ஆசிரியப்பா, பகவான் பரமசுரப்பா, பகவான் போய் இந்த ஜீவன் உங்களுக்காக விழுந்துருக்கு. கோதி பிரயாசா அசுர பாலகாக ஹரேஹே உபாசனே அப்படின்னு பிரகலாத சுவாமி பெருமாள்கிட்ட சொன்ன மாதிரியும், பகவானை ஆசிரியக்கிறது ரொம்ப சுலபம்னு அசுர குழந்தைகிட்ட சொன்ன மாதிரியும், ஜெகன்மாவன தாயார் ராமன் எடுத்து சொல்றார், இந்த குழந்தைகள் தப்பு பண்ணு தான் பண்ணுவா, யார் தான் தப்பு பண்ணல, அதனால அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு பெருமாள்கிட்ட ஜீவனை பத்தி சொல்லிட்டு, ஜீவனுக்கு பெருமாள் ரொம்ப ஜீவகாருண்யவர், நிதித சகிதர் மத்தியா சரணாகிர வத்சலா, சரணாகிர வாத்சலுடைய பெருமாளை பத்தி தாயார் சொல்லி, இப்படி இருக்கிற ஒரு தாயார் இல்லையா? இந்த ஆஞ்சநேயன் என்ன பண்றான்? இந்த சீதம்மாவையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தாயாருக்கு கணையாழியை கொடுத்து தாயார்கிட்ட விஷயத்தை வாங்கிட்டு பெருமாட்டை போய் சொல்றார். ஜீவ ரத்னத்தை எடுத்து சூடாமணியான ரத்னத்தை பெருமாட்டை கொடுக்குறார். அவர் என்ன கொண்டு வந்தாருன்னா கணையாழி. வெறும் மோதல் இல்லை, ராமநாமாங்கீதம். குருநாதன் ஜீவனுக்கு கொடுக்கறது பகவன் நாம கீர்த்தனம், அவர் உபதேசம். அந்த நாமத்தை ஜீவனுக்கு கொடுத்து அவனை உற்சாகமாக ஆக்கி அவனுக்கு பிரதிபட்சிகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தகனம் பண்ணி ரங்கபுரம் கொளுத்தினார்னா எதை கொளுத்தினார்? அஜானமாகிய விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி ஜீவனுக்கு எது ஹிதமோ அதை பண்ணி பெருமாள்கிட்ட அழகா கதையை சொன்ன. அடுத்த க்ஷணம் 10 மாசமா தவிச்சிட்டு இருந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஆஞ்சநேயர் சொன்ன அடுத்த கணம் லங்கையில ராவண சம்ஹாரம் பண்ணி சீக்கி அடிச்சுட்டாரு. ராவணத்தை அழகா கொண்டு போற ஆஞ்சநேயருடைய ஸ்தானத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. ஹனுமத் சமேன குருனா, அந்த ஆஞ்சநேயர் கிளம்புறார். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனா ஈஷ பதமன் வேட்டு சாரணாச்சரித்தே பதி
துக்கரம் நிஷ்பிரதிபந்தம் சிகீர்ஷன் கர்ம வானரகாயா சமுதக்ர சிரோக்ரீவஹ கவாம்பதிரிவாபவௌ சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யஸ்ச அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மரமேறன்னு தன்னை பார்த்துக்கிறார். தன்னையே பார்த்துட்டு இல்லை, பூதேப்யஸ்ச அஞ்சலிம் கிருத்வா எல்லா பூதங்களுக்கும் அஞ்சலி பண்ணினார். சூர்யாயே தான் கிளம்பினோம்னா முதல்ல சூரியன் தன் குரு, அதனால சூரியனுக்கு நமஸ்காரம். நீ ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டாமா, அதனால பண்றார். சசூர்யாயே மகேந்திராயே பவனாய ஸ்வயம்புவே. மகேந்திரன் தேவேந்திரன் தேவர்களுக்கு தலைவன், அவனுக்கு ஒரு நமஸ்காரம். இப்போ எதுக்கு பண்ணுவேன்னா, அப்பா நான் ஏதோ பழத்துக்கு எடுத்துக்கிட்டு போனதே வஜ்ராயத்தில் அடித்தேன், இப்போ நான் மறுபடியும் வரைய நினச்சி அடிச்சுடாதப்பா, நான் சீதம்மாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்காக மகேந்திராயே அவனாயே. மூணாவதா அப்பா அந்த வாயு பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினார். ஸ்வயம்புவே, ஸ்வயம்பூன்னு இருக்கக்கூடிய பிரம்மதேவனுக்கு ஒரு நமஸ்காரம்னு ஒரு வியாக்கியானம். ஸ்வயம்புவாகிய பவனாய, தன்னை அவதாரத்துக்கு ஏதுவான வாயுன்னு அர்த்தம். இப்படி மூணு விதமா வச்சுக்கலாம். அப்படி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணினார். இவ்வாடுல்லாமே நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமாவை விட்டுவார. ச சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யஸ்ச அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம் யதா ராகவ நிர்முக்தஹ. ராமனையும் சீதையும் மனசால தியானம் பண்ணிட்டார். ராமனால் விடப்பட்ட பானம் போல தன்னை நினைச்சிருந்தார். அடுத்த க்ஷணங்கள் ஏன்னா தாங்கிற அகங்காரம் வந்தால் காரியம் நடக்காது. ராமதாசன் நினைச்சுட்டா காரியம் நடக்கும். இல்லை ராமனால் விடப்பட்ட பானம் எப்படி தவறு இல்லாமல் போகுமோ, தவறு இல்லாமல் திரும்பி வருமோ, தங்குதடை இல்லாமல் வருமோ, காரியத்தை எப்படி நடத்தி கொடுக்குமோ, ராமபானம் நேர்மையானதோ அதுபோல நான் அப்பேற்பட்டவர். யதா ராகவ நிர்முக்தா ஷரா ஸ்வசன விக்ரமா கச்சே தன்மும் கவிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதா. இவர் எங்க ராமபானத்தை பார்த்தார்? திடீர்னு தோணுது, இந்த வாலி வருதுக்கு ராமன் விட்டு அவருக்கு சரஞ்ச விக்ஷதே வீரா வாலினோவத காரணாது. அந்த பாடத்தை பார்த்த உடனே அவருக்கு ஓ ராமபானம் கிட்ட போகும். இதுக்கு ஒரு பாட்டே பாடிட்டு சுவாமிகள். ராம சாப்ப பாடஸ்தவம்னே பாடினா பெரியவாடா. எல்லாத்துக்கும் பாட்டு. அது என்ன பாட்டுன்னா அப்படி பாடா பக்தர்கள் பாட்டுகள் என்னன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு பாடம்னா வெறும் பாடங்கள் வெறும் குச்சிகள். அதை தியானம் பண்ணினாலே நம்முடைய அகஞானங்கள் அஜானங்கள் ஒரே அப்பேற்பட்டது. எல்லாம் சைத்தன்யமுடைய இருந்தாலே ராமனுடைய வஸ்துக்கள் எல்லாமே. ராமபாடம் துல்லியமா நினைச்சினார். மலை மேல் நின்றார். ஒரு குத்து குத்தினார். மலையை ஒரு அழுத்தினார். கண்கள் ரெண்டு கையை நீட்டினார். ஆடும் ஆய தந்தார். கண்கள் அப்படியே ஹெட்லைட் மாதிரி பிரகாசிக்கிறது. வாழ நேர பறக்க விட்டார். ராமனுக்கு ஜெயக்கொடியை காட்டிவிட்டார். வாக்குனால ராமநாமன் சொல்லிட்டார். நேரம் கிளம்புறார். வேகமா வராது. இருக்கிற வானங்களாம் பார்க்கிறார். எங்களாம் கவலைப்படாதீங்கோ, ஜெயத்தோடு தான் வருவேன். ஏன்னா ராமபானம் இல்லையா, அதனால ஜெயத்தோடு தான் வருவேன். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா. பர்மிஷன் அப்ரஜாலான நிஷ்பதப்புனாக மேகங்கள் இடையில பூண்டு வர. எப்படி சந்திரன் மேகங்கள் இடையில பூந்தால் எப்படியோ அது மாதிரி இருக்குன்னு இவெல்லாம் ரசிக்கிறான். பிரவிஷன் அப்ரஜாலாதி நிஷ்பதப்ச புனః பிரச்சன்னஸ்ச பிரகாசஸ்ச சந்திரமாயி வர்ஷதே பாண்டுராருணவர்ணானி நீலமான் விட்டகானி ஜெய கபினா திருஷ்யமானானி மகாபிராணி ஜகராஜிரே. பலவிதமான வர்ண மேகங்கள் இவர் மேலெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் இழுத்துட்டு போயிட்டே இருக்க. மலையரசனானவன் பார்த்தாங்க. சமுத்திரத்தின் மத்தியிலேருந்து கிளப்பிட்டான். மைனாக பர்வதம்னு ஒரு மலை வந்து நிற்கிறது. சமுத்திரராஜா சொன்னார், என்னால் எழுந்து போக முடியாது, நீ எழுந்து போய் அவரை ஆராதனை பண்ணிட்டார். அந்த இடத்துல போயிட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு மலை வந்து, மகாராஜா வாங்கோ, ஓய்வு எடுத்துக்கோ, பழஞ்சி அப்படிக்கோ, நிறைய தீர்த்தங்கள்லாம் இருக்கு, நல்லா சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்க கூட. ஆஞ்சநேயர் சொன்னார், எனக்கு வந்து ரெஸ்ட்டுக்கு டைம் கிடையாது. பெருமாள் இருக்கார், தாயார் இருக்கார், ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச கூட எனக்கு ரெஸ்ட்டு, அதனால எனக்கு டைம் இல்லை, நான் போயிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, உங்கள் அப்பா எனக்கு உபகாரம் பண்ணிக்கிறதுனால தான் நீங்கள் ஒழுங்காக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன். அப்புறம் அந்த கதையெல்லாம் சொல்கிறேன். அப்பா அப்படின்னா இருக்கட்டும், அதுக்கு பிள்ளையால இடையே நிற்கிறேன், நான் போயிட்டு இருக்கேன். ஹனுமான் தேவி பரிசா கரு புனி கிங்க பிரணாம். துளசிதாஸ் சொல்றார், ராமகான் காஜு கிங்கே பினு மோகி கஹா விஸ்ராம். ராமகைங்கரை காத்துட்டு போது எனக்கு ஏதுப்பா விஸ்ராந்தி. அதனால பெருமாளி தாயாரையும் தவிக்க வச்சுட்டு நான் இங்கே வடப்பாயசி சாப்பிட்டு இருப்பேனா, தயிர் சாதம் சாப்பிட்டு இருப்பேனா, அதுக்காக வந்திருக்கேனா, நான் போயிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு மலையை தொட்டு போயிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம்.
இவர் நிராரம்பமான இந்த ஆகாசத்துல பறக்கிறார், அவருக்கு வழி கிடைக்கல, தங்கிறதுக்கு இடம் கிடைக்கல, கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது. இவர் வந்து கூப்பிடுறாரு, வந்து தங்கிட்டு போகக்கூடாதோ. சில பேருக்கு அவவா பின்னாடியே ரெஸ்ட்ல பிக் பண்ணிப்பா. அங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா, இங்க இது இருக்கா, அங்க இருக்கா, ஹோட்டல் இருக்கா, அது இருக்கா பார்த்துட்டு இருக்கா. ஒண்ணுமே பார்த்துக்காம போறாரு. இவர் என்ன தைரியத்தில் போறாரு? தேவதைகள்லாம் பரீட்சை பண்றதுக்காக நாகமாதா சுடசையை கொண்டு நிறுத்து அவ வாயை திறந்துட்டு இருக்கா. அந்த வாய் வழியா போகணும்னு அவர் சொல்றான். ஆஞ்சநேயர் சொல்ற, நான் ராமகதையை முடிச்சுட்டு உன் வாய்க்கு வரேன், அப்புறமா எத்தனை பேர் வாயில பூத்து போறோம் எனக்கு தெரியாது, உன் வாய்க்கு அப்புறமா வரேன். அவ விடல, வாயை திறந்தா. சரி நானும் விஸ்தாரம் எடுக்கிறேன்னா விஸ்தாரம் எடுத்தேன். விஸ்தாரமா போயிட்டே இருந்தது. பார்த்தா இதுல போய் வாயை குழப்பானு அதெல்லாம் முடிச்சுடுவோமேனு டக்குனு சின்ன ரூபத்திலிருந்து வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டேன். அண்ணா சொல்ல, வாய் வழியா போட்டு கால் வழியா வந்தார். எப்படி வேணா வரட்டுமே, போன வழி பெரிய வழியா இருந்து அதுலயே வந்துட்டார். பிரவிஷ்டோஸ்மி தேவக்தம் திராட்சாயனி நமோஸ்துதே கவிஷே யத்ர வைதேகி சத்யஸ்சாசி மதஸ்தவே கவிஷே யத்ர வைதேகி பிரவிஷ்டோஸ்மி தேவக்தம் திராட்சாயனி நமோஸ்துதே கவிஷே. அம்மா வந்து ஒரு நமஸ்காரம், எங்கப்பா போறேன்? எത്ര வைதேகி சீதம்மா எங்க இருக்காங்க போறேன். சரி க்ஷேமமாயிட்டு அந்த நாகமாதான சுரசை என்பவளை ஜெயிச்சுன்னு வந்துட்டார். மூணாவதா வந்தால் சிங்கிகைங்கிற ராட்சதி அவ வாயை திறந்துருக்கார். ஜெய் சீதாராமன் உள்ள குதிச்சார். வாயை திறந்து கிழிச்சார். வயதுக்குள்ள போய் கிழிச்சுன்னு வெளியில வந்து சச்சாரு நானாவித ரூபதாரி பரம் சமாசாத்திய சமுத்திர தீரம் பரைர சக்கிய பிரதிபன்ன ரூபா சமீட்சிதாத்மா சமவேட்சிதாத்மகா. மலையை தாண்டி, மலைகளை தாண்டி, கடலை தாண்டி எல்லாம் ஒரே அனாயாசமா தாண்டினார். கிரீடன் நேவ ததார வாயு தனயா கிஞ்சித்திரம் அத்திர பிரபோ. அண்ணா சொல்றார், ஆஞ்சநேயர் எப்படி தாண்டினார்? கிரீடன் நேவ விளையாடிட்டே தாண்டி விட்டார். மகாத்மாக்களுக்கு ஒரு கஷ்டமாவே இருக்காது இல்லையா? ஒரு செடிய காரியத்தையும் சுலபமா பண்ணுவாங்க. அதான் மகத்துக்களுடைய குணம். கிரீடன் நேவ ததாரே விளையாடிட்டே போனாரு. ராமநாமம் கையில இருக்கு, குருநாதன் கொடுத்ததான கனையாடி இருக்கு, வேற என்ன வேணும்? அதனால ஆஞ்சநேயர் விளையாடிட்டே வந்துட்டார். வந்து லங்கையில அங்க உள்ள சுயர பருவத்தினர் வந்து குதிச்சார். அந்த மலையில குதிச்சு பார்த்தார், தண்ணியை பார்த்தார். சச்சாரு நானாவித ரூபதாரி பரம் சமாசாத்திய சமுத்திர தீரம் பரை அசக்கிய பிரதிபன்ன ரூபா. மற்றவர்களால செய்ய முடியாத ஒரு காரியம். சின்னதா ரூபம், பெரிய ரூபம், லகிமா கனிமா இப்படின்னா பல யோகியதைகள் இருக்கே. அந்த விஷயங்களை கையாண்டு எங்கு எது தேவையோ அதன்படி பண்ணிட்டு எதுலையும் பூந்துக்காதபடி எதுலையும் அகப்படாதபடி வெளியில வந்து அழகா நல்ல குதிச்சுட்டு சமீட்சிதாத்மா சமவேட்சிதார்த்தா. தன்னை பார்த்துறேன் அப்படி இருக்கும். தம் அரோக உபாகரம் அப்படின்னு சொல்லுறேன். இவர் வந்து அரோகமா வந்திருக்காருன்னு எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறா. அவரே தன்னை பார்த்துட்டார். இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, நமக்கு ஒரு ஆபத்து இல்லை. பார்வை பார்த்துட்டா காரியம் ஆகுமா? சில பேர் நாளை பார்த்து நான் எப்பேற்பட்டவன்னு தன் நாளையே பார்த்துருக்கேன். சமவேட்சிதார்த்தா. மேற்கொண்டு நடக்க வேண்டியதுதான் இது பெரிய சமுத்திரம். அவனசத்திரம் கூட 100 எழுதல. அந்த ராட்சச சமுத்திரத்தை தாண்டது பெரிய கடிதம். அதை எப்படி தாண்டலான்னு யோசனை பண்றார். சந்திரோதயம் ஆச்சு. சந்திரோதயத்தை ரசிச்சார். அதுக்காக இங்கே வந்தோம். கேட்பது போறது எதுக்குன்னா விவேகானந்தர் மாதிரி தியானம் பண்ணணுமே தவிர அங்கே போய் உட்காந்து இயற்கை எப்படி, சன்செட் எப்படி, சன்சு உதயம் எப்படி பார்த்துட்டு இருக்கிறது. சில ஆசிரியர்கள் அதுதான் பண்ணிட்டு அவர் போய் தியானம் பண்ணினார். அந்த ஒரு க்ஷணம் தியானம் வரக்கூடாதா? அந்த பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சரணாரங்கத்தை தியானம் பண்ணி இந்தியாவுடைய ஒரு பெருமைக்கு அவர் தியானம் பண்ணினார். இந்தியாவுடைய தர்மம் என்ன? தியானம், யோகம். இதெல்லாம் நம்ம பூமியில தானே இருக்கு. இது மாதிரி மகாத்மாக்களை கொடுத்தாலே கதாசிரவணமே ஒரு யோகம். ஏன்னா நம்ம மனசுல தியானம் பண்றதுக்கு தனியா ஒரு டைம் வேண்டாம். கதையில வந்து கனக சுரவா எடுத்துட்டே போயிட்டு இருப்பான். அண்ணாவோட எப்படி மனசுலயே கூடவே ராமனுக்கு பெறதோ அதுதான் சுலபமான வழி. சுலப வழிகளை காட்டக்கூடிய ரிஷிகள் நம்ம இந்தியாவில் தானே பிறந்தா. விஷ்ணுசுவிதியில் அண்ணா அழகா சொல்றார். ஒரு அத்தியாயம் முழுக்க இந்தியாவுடைய பெருமைக்கு ஏற்பட்டது. எத்தனை ரிஷிகள், எத்தனை நதிகள், எத்தனை கவிகள், எத்தனை மகாத்மாக்கள், ரிஷிகள்லாம் நம்ம சுத்தினா எத்தனையோ அவதாரங்கள் நடந்திருக்கு. எல்லாம் இந்த பாரத புண்ணிய பூமி. லங்கையை பார்த்தார், சந்திரனை பார்த்தார், ஒரே தனியா எழுதுட்டார். லங்கினியை வந்தார். அந்த லங்கினியை ஜெயிச்சார். நேர லங்கைக்குள்ள போறார். 4 அங்குல இடம் பாக்கி இல்லை. அதுக்குள்ள தேடிட்டார். சதுர் அங்குல மாத்ரோகி நாவகாச சவித்தியதே
வந்த காரியத்தை விடக்கூடாதுன்னு தேடி தேடி பார்த்துட்டு அசந்து போயிட்டோம். சீதையம்மா பார்க்காம இப்படி போனா என்ன ஆகும்? நம்ம போன உடனே பார்க்கலேன்னு சொல்றது ஒரு வார்த்தையா? அதை கேட்டுட்டு பெருமாள் எப்படி உயிர் வாழ்வார்? அவர் போயிட்டார்னா தப்பி போடுவார், அண்ணா தம்பி 2 பேரும் போயிட்டார்னா சுக்ரீவரரை சொல்ல காப்பாற்றி அப்படி போயிடுவார். மாணவர்கள்லாம் போயிடுவோம். 14 வருஷத்துக்கு அண்ணா வருவாரு, காத்திருந்து வரதற்கு உயிரை விட்டுடுவாங்க, சத்ருகன் போயிடுவான், ஊர் மக்கள் அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் போயிடுவான். நான் ஒத்த நாள் அத்தனை கஷ்டமா சே, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு எழுதினார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி தஸ்ஸி. எந்த தெய்வத்தை வணங்க வந்தோமோ அந்த தெய்வத்தை தானே நம்ம நமஸ்கரிக்கணும். மனசுனால எழுந்துட்டு பார்க்கிறார். அசோகம் தெரியறது. ராவனுடைய அந்த புறத்தெல்லாம் தேடினார். 10 தலை ராவணனை பார்த்தார். இவனை இப்ப பார்க்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிட்டார். மந்தோதரி பக்கத்தில் கொடுத்துருக்கா, அதை பார்த்தார். இவனையும் இப்ப பார்க்க வேண்டாம், யாரோத்தி பத்தி வருது, அவ்வளவுதான். சீதை இல்லை. ஏன்னா அந்நேய வெட்டி நிச்சயித்த பாடபூமோச்சாரதா. சீதையா இருந்தால் தூக்க மாட்டார். சாமுத்திரிகா லட்சணங்கள் நன்னா இருக்கு, பதிவர்தன்னு தெரியுது. ஆனால் தூங்குவாடா? சீதம்மாவா இருந்தா தூங்குவாடா? பெருமாள் தூங்கலையே, பெருமாள் தாயார் தூங்க மாட்டா. இவன் யாரோ நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டார். கதை சொல்ற வால்மீகி தான் நமக்கு கதை சொல்லணுங்கிறதுக்காக அவர் மந்தோதரி அப்படின்னு அதை சொல்றார். அதெல்லாம் தாண்டி லங்கையில ராவணனை தேடிட்டு அப்படி வந்து கடைசியில அசோகோட சீதம்மாவை பார்க்கிறார். மேலேந்து பார்க்கிறார். ததோ மலின சம்பீதாம் ராட்சசி சமாருதா. தேவி இப்படி பண்ணிருக்காங்க. மலின சம்பீதா ராட்சசிபிஹி சமாவிருதா சிதிக்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷி யா ரக்ஷிதா ராഘவ லக்ஷ்மணாப்யாம் சா ராட்சசிபிஹி விகிருதக்ஷணாபிஹி சம்ரக்ஷதே சம்பிரதி விக்ஷமோ. கோவில்னு சொன்னா 2 தேவதைகள் இருப்பா வாசல்ல காவல். பெருமாள்னு சொன்னா ஜெயம் விஜயம். அப்புறம் நடராஜா அப்படின்னு சுவாமி சொன்னோம்னா அங்க சண்டன் முண்டன் 2 பாரபாலக்காரர்கள் உண்டு. சிவனுக்கு பார்த்தவர்கள். அது மாதிரி ராமன் சொன்னா சீதப்பா கோவில்னு சொன்னா சீதையாகிய தேவதைக்கு யாருக்கோ காவலர்கள்? ராமன் லக்ஷ்மணன். யார் ரட்சிதா ராகவ லக்ஷ்மணாப்யாம் சா ராட்சசீபிஹி விகிருதக்ஷணாபிஹி சம்ரக்ஷதே சம்பிரதி விருக்ஷமூலே. கற்பே காத்ததோ, ஜனகன் முன்வினை செய்து தவம் காத்ததோ அப்படின்னு கவி வர்ணிக்கிறார் கம்பன். அவர் பார்க்கிறாரா சீதம்மாவை? சங்கீதா ராட்சசீபி சமாவிருதா. தேவியை எல்லாரும் சுற்றிட்டு இருக்கா. பலவிதமான பயங்கர முகமுடையவர்கள், பலவிதமான பயங்கரமான சொற்கள் உடையவர்கள், பலவிதமான வார்த்தைகளை சொல்லி தேவியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. பொறுமையே பெருமையே யார் இது ஆற்றுவார்ன்ற பெருமையா சொல்றதா? எப்படி பொறுமைன்னு சொல்றது? அதுக்கு ஒரு உருவம் தான் சீதம்மாவா? இன்னொரு பெருமையா சிதிக்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷி. தாயாருடைய குணம் பொண்ணுக்கு உண்டு. பூமியினுடைய பொண்ணா இருக்கனால இவ்வளவு பொறுமையா. சிதிக்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷி யா ரட்சிதா ராகவ லக்ஷ்மணாப்யாம். எந்த பொண்ணும் ராமபிரானாலே எந்த தேவியா அவள் காப்பாற்றப்பட்டாலோ அந்த தேவி இப்ப வந்து ராட்சச மத்தியில் வாட்டிட்டு இருக்காளே. ஸ்வகணேன மிருகீமீனாம் ஸ்வகணாபிவிருத்தாமிவே. மான் கூட்டத்தில் இருந்த மானானது தவறி போய் நாய்கள் நரிகள் மத்தியில் மாட்டிட்டா எப்படியோ அது மாதிரி இருக்காளே. மரத்திலேருந்து ஆஞ்சநேயர் பார்த்துட்டு யோஜனை பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணலாம், எப்படி போகலாம், எப்படி பேசலாம். டயத்தை எதிர்பார்ப்பு ஒரு ராவணன் வரான். அவனை கண்டு தேவி நடுங்கிறா. பிரபாத்தே கடலியதான்னு. அந்த ராவணன் தன்னுடைய வைபவங்களா சீதைக்கு சொல்றான். உனக்காக உங்க அப்பாவுக்கு நிறைய தானம் பண்ணுவேன், ராஜ்யத்தை கொடுப்பேன், உனக்கு எது வேணாலும் செய்கிறேன். பத்மீனாம் உத்தமஸ்ரீனாம் அமாங்கிர மகிஷீபவன். எனக்கு நீ இணைஞ்சிடோ, உன்னை சௌக்கியமா வச்சுப்பேன். அந்த ராமனுக்கு சக்தி இல்லை, அதனால அப்பாவே திட்டார் காட்டுக்கு. காட்டில் வச்சுருந்தானே உன்னை ரட்சிக்க முடிஞ்சுதா? நல்ல சாப்பாடு உனக்கு கொடுத்தா நான் எல்லாம் என்ன பண்றேன்னு வாயில் வந்து பேசுறான். அதெல்லாம் கேட்க முடியாத தேவி ஆனா கேட்டு உட்காந்துருந்தா. பெருமூச்சு விட்டா கீழே குடிஞ்சிட்டே. அவனை பார்த்துட்டு ஒரு புல்லத்துக்கு போடுறாள். திருநமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்சே சுச்சிஸ்மிதாயா. சுச்சி அப்படின்னா சுத்தமானது. சுச்சிஸ்மிதா ஒரு சிரிப்பு சிரிப்பா சீதை. குழந்தை அசல் மாதிரி ஏதோ கத்துக்கிட்ட நேர்ந்து அம்மாட்ட பேசுதுன்னா அம்மா அதுக்காக பலாவது அறுதி கீழ்ச்சி எடுத்து குழந்தை அசடு ஏதோ ஏதோ புஸ்தகம் நடத்தி கத்துறது. அதுக்கு
சொல்லி தருவார். அது மாதிரி ஜெகன்மாதா தாயார் சுச்சி ஸ்மிதா சிரிச்சுட்டே பேசினாள். சிரிப்பு சாதாரண சிரிப்பு, பகவான் சிரிப்பே சொல்றார். ஹாசோ ஜனோன்மாத கரீஜ மாயா. அவன் சிரிச்சான்னா அதுக்கு எத்தனையோ அர்த்தம் உண்டு. பிரகசன் ஜீவ பாரதா அப்படிங்கிற கீதையில சிரிக்கிற மாதிரி அஜானத்தை போட்டுட்டே பேசினான். இன்னும் அஜானத்தை கொடுத்துட்டே பேசினான். எங்கே யாருக்கு எது தேவையோ அதை கொடுப்பானா. சிரிப்பு தானே சிரிப்பை பகவானுடைய சிரிப்பை எடுத்துட்டாலே நமக்கு அஜானம் வரும், ஞானம் வரும். ஞானம் வேணும்னா நம்மளை கருவியா உபயோகப்படுத்தினா அஜானமே நமக்கு பூஷணம்னா கொடுத்துருவான். அதனால அவனுக்கு தெரியும் எந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி என்ன அனுகிரகம் பண்ணணும். இப்ப சுச்சி ஸ்மிதாங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னார். சுச்சின்னா நெருப்புன்னு ஒரு அர்த்தம். சீதம்மா சிரிக்கிறான்னு நினைச்சுக்க வேண்டாம், ராவணா நீ குஷிக்கப்படுவது ஜாக்கிரதை அப்படின்னு சீதையுடைய சிரிப்பை பத்தி சொல்றாரு வால்மீகி. சுச்சி ஸ்மிதா பதிவர்களுடைய கருப்பை பத்தி உனக்கு தெரியலையப்பா, இப்ப பேசுறீங்க. திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாஜ சுச்சி ஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தஹ ஸ்வஜனே கிரியதம் மனகா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. ஏ தசானனா ராவணா 10 தலை இருக்கு, கால் விழுதா, உனக்கு நல்ல கால் விழுதா. நிவர்த்தய மனஹா மத்தஹா, என்னிடத்துக்கு மனசை பார்த்து. இந்த ஸ்லோகத்திலேயே 2 இடத்துல மனஹா. நிவர்த்தய மனோ மத்தஹா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா 2 இடத்துல வருது. மனஹாங்கிறத திருப்பி போட்டா நமஹா, அந்த அக்ஷரத்தை மாற்றி போட்டா நமஹா. ஆனால் என்னிடத்துலேருந்து மனசை மாற்று, ராமனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணு இப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்றார். நிவர்த்தய மனோ மத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. ஸ்வஜனங்களிடத்துல மனசை செலுத்து. தன் மனைவியிடத்துல அன்பா இருந்தா தப்பு இல்லை, பிறர் மனையை பார்த்து ஆசைப்படுறதா பெரிய தப்பு. நீ அந்த தப்பை பண்ற, இந்த தப்புக்கு தண்டனை உண்டு. ஆனா திருணம் அந்தரத கிருப்பா, அந்த ராவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு தாயார் ஆரம்பிச்சா. பெரியவாச்சா பிள்ளைகள் பெரியவா வியாக்கியானம் பண்றா அப்படி பண்றா. அந்த புல்லுத்துக்கு போடுறது எத்தனை அர்த்தம் சொல்றது தெரியும். தனிஸ்லோகிங்கிற ராமாயணத்துக்கு வியாக்கியானத்துல நம்ம ரொம்ப அண்ணா அழகா சொல்லுவாளே. தாயார் ஏற போட்டான்னா எதுவோ அவனுக்கு ஒரு அரசன், அதனால அவனுக்கு ஒரு ஆசனம் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசனத்தை போட்டாலாம். தர்மேஷ்வாசீனஹா, வாத்தியார் ஒரு தர்மங்கள் காரியங்கள் பண்றதா இருந்தா தர்மத்தை போட்டு உட்கார்ந்து போகணும்னு சொல்லுவா இல்லையா. அது மாதிரி தாயார் போட்டான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, இந்த புல்லை தாண்டி என்னட வர முடியாது ஜாக்கிரதை அப்படிங்கிறதுல தனக்கு இடையில ஒரு கோடு போட்டுட்ட மாதிரி ஒரு புல்லை போட்டா. அடுத்த அர்த்தம் என்னன்னா, வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் தெரியுமா. உன்ன மாதிரி ஒரு அசடு என் மேல குத்தி அபச்சாரம் பண்ணான், அவனை விரட்டுறதுக்கு சுவாமி புல்லுலதான் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினார். அது ஞாபகம் வச்சுக்கோ. அதனால புல்ல தூக்கி போட்டா திருடமந்தரத கிருத்வா. இன்னொரு அர்த்தம் சொன்னா, எனக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்காது, இந்த புல்ல உன் மேல போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா என் பிரபு போட்டார், அது மாதிரி நானும் போட்டுடுவேன். இருந்தாலும் இஷ்டப்படலை, அதனால கீழே போடுறேன். திருடம் அந்தரத கிருத்வா, 2 பேருக்கு இடையில போட்டாலும் தாயார். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, குணக்கடல் ராமபிரான் அவன்கிட்ட போய் இந்த புல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும். கடல்ல போய் ஒரு துருப்பு போட்டு இருக்கிறதே தெரியாது. அலையில அப்படியே போயிட்டே இருக்கும், இருக்கிறதே தெரியாது. கருணாகடலால் கூடிய பெருமாட்ட நீ பண்ற குற்றம் ஒண்ணு கூட தெரியாதுப்பா. அதனால விதித்த சகி தர்மஞா சொல்றதுக்காக புல்ல போட்டாளா. புல்லு எதுக்கு போடுவா, மாட்டுக்கு தானே போடுவா. உனக்கு விவேகம் இருக்கிறதா தெரியலேப்பா, புல்ல கவு அப்படிங்கிறதுக்காக புல்ல போட்டா. திருட பந்தரத கிருப்பாயா. இந்த புல்லுதான் ஒரு கதை சொல்லிட்டு, தூணிலும் இருப்பான் துருப்பிலும் இருப்பான். நரசிம்மனா வந்தது அன்னைக்கு தூண்ல இருக்கானு கேட்டுருக்கா. இன்னைக்கு சுவாமி நான் இங்க கூப்பிட்டேன்னா இந்த புல்ல பிறந்துட்டு படுத்துட்டு வந்துருவோம் சுவாமி அப்படின்னு சொல்ற மாதிரி. திருடம் அந்தரத கிருத்வாயா. பிரகலாத விஜயத்துல பெருமாள் அப்படி வந்தார், தூணை உடைச்சிட்டு. இது சீதா விஜயமாச்சே, அதனால புல்ல பிறந்துட்டு தாயாருக்கு பெருமாள் வந்தார் சொல்றதுக்கு நாயாக இருப்பா. திருடம் அந்தரத கிருத்வா. ஏன்னா அங்க இருந்த ஹிரண்யகசிபு தான் இங்க நீ ராவணனா வந்திருக்க, இவளுக்கு தெரியாது அவனுக்கு தெரியல. திருடம் அந்தரத கிருத்வா. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல புல்லக்க விட்டு சரணாகிரி பண்றேன்னு சொல்லுவாங்க. சரணாகிரி பண்ணும்போது புல்லக்க விட்டு விழறேன் திருடி இல்லை. அதுக்காக இந்த புல்ல போடுறாங்க. இந்த கவிட்டு போ பெருமாட்ட ஒரு புத்தி சம்புத்தி வரும். திருடம் அந்தரத கிருத்வாயா பிருத்திவாச்ச சுஜிஸ்மிதாயா நிவர்த்தய மனோமத்தகா ஸ்வஜனே கிரியதா மனா. என்ன சொன்னேன்,
எங்க அப்பாவுக்கு விஜித்ய பிருத்திவி சர்வம் ஜனகாய பிரதாசியாமி. எங்க அப்பா இருக்கா, நீ கொடுக்க போறியா? எங்க அப்பா இருக்கலாம் ஆசைப்பட்டவரா? ஞானிப்பா, ஞானிகளுக்கு எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே. இது ராமகிருஷ்ண சார் கங்கை கரையில தட்சிணேஸ்வரர் உட்காந்துருப்பார். இவர் தியானம் பண்ணிட்டு இருப்பார். பவதாரிணி உஷா ராமா பகவானுடைய குணங்கள்ல மக்னமாக இருக்கும்போது அங்க இருக்கிற ஏழை ஜனங்கள் என்ன பண்ணுவா, ஏதோ புண்ணிய காலத்துல புண்ணிய தீர்த்தத்துல ஒரு கடை உட்காந்துக்கு பகீர் உட்காந்துக்கு, அதனால அவருக்கு ஏதாவது காசு போட்டு போகுது, ஏற்றாப்புல காசு போட்டுட்டே போவார். இவர் பிச்சைக்காகவும் எல்லாம் உட்காந்துக்கல, இவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு பவதாரிணி நினைச்சிட்டு. ரெண்டு ஜனங்கள் காசு போட்டு போவார். சாயங்காலம் ஆச்சு ரோகப்பிரச்சை வந்து பார்ப்பார். பார்த்தா எல்லாம் கும்பி கிடக்கும். அது அந்த காலம், இருக்கிறவாழ்லாம் தொடங்கிட்டு போடுவாங்க. இந்த காலம் அந்த காலமா இருந்தால காசெல்லாம் இருந்தது, தியானம் இருந்தது. பவதாரணி அம்மா, நான் இதையா கேட்டேன், இதுக்காக நான் வந்தேன், இதுக்காக நான் வந்திருக்கேன், நான் இதை கேட்கலையே. ராமா பிரபோ கிருஷ்ணா உன் தரிசனம் எனக்கு வேணுமே அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறவர் இந்த காசியை இருப்பார், கையில ஓட்டாஞ்சில் இருப்பார். ரெண்டுத்தையும் பார்ப்பார். ரெண்டு ஈக்குவல் ஒன்றுதானே, சாதுக்களுக்கு எல்லாம் ஒன்றுதானே. எந்த காசுக்கு லோகம் அடிச்சுக்கிறதோ ஒருத்தர் வெட்டுறதோ கொலை பண்றதோ எல்லாம் நடக்கிறதோ, அவங்க மகாத்மாக்கள் ரெண்டையும் ஒன்னா நிற்கிறாரு. பார்ப்பார், தூக்கி கங்கீரை போட்டு ஆஹா சிரிப்பார். அவ்வளோதான், ஆட்டுக்கு அறுத்துறாரு. போய் ஆட்டோ வாங்கி ஒரு 2 படி வாங்கிப்போம், இது காசு கிடைச்சிருக்கு இன்னைக்கு, இனி ஒரு பொழுது ஓட்டோன்னு அப்படி கூட எதுலேயும் ஆசை கிடையாது. எல்லாத்தையும் சமதோஷ்டாஸ்ம காஞ்சனா. என்ன அழகான வாக்கியங்கள் பண்ணோ. சாதுக்கள் தான் ஞானிகளா இருப்பா. எங்க அப்பா ஞானியாச்சே, ஜனக மகாராஜாவுக்கே அவருக்கு போய் நீ ராஜ்யத்தை தரேங்கிறப்பா, நீ கொடுக்கறதெல்லாம் அவருக்கு சின்னத்துக்கு சமானம். இல்ல இல்ல உங்களுக்கு தரேனேனா, கொல்லப்பட்ட ருஷியா இருக்கிற ஸ்வயம் லட்சுமி நான் அவதாரம் என்னிடத்துல வந்து தரட்டுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கடா. அசடே திருடம் அந்தரத கிருப்பா. தாயார் பேரை சொல்றவாளுக்கே எல்லாம் எல்லாம் என்ன சொன்னா அல்பமா சொல்லும். ஏன்னா பகவத் பாதர்கள் எங்க போய் பிரார்த்தித்தார்? அங்கம் ஹரேஹே உலக பூஷணமாஷயந்தி மிருகாங்கணேவ குலாபரணம் தமானம் அங்கீகிருதாகில விபூதிரபங்களீலா மாங்கல்யதாஸ்து மமதே மங்கள தேவதாயாஹ மாங்கல்யதா அஸ்து. இப்ப மங்கள தேவதையுடைய கருணை வாழ்க்கை கிடைக்கட்டும்னு இன்னொருத்தருக்காக பிரார்த்தித்தார். ஆச்சாரியால் நான் பைராகியா இருக்கடே, எனக்கு வேணும், எங்க அப்பாவுக்கு வேணும், எங்க அப்பா ஏதோ ஒண்ணுமே வைக்காம போயிட்டார் அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு பார்த்தீங்களா இந்த லட்சுமி ஸ்லோகத்துல. பிறருக்காக தான் பிரார்த்தனை பண்றான், தனக்காக எதையுமே பெரியவா கேட்டுருக்கல. அப்புறம் அப்பாட்டே வாங்கிப்பா, நான் வாங்கிக்க மாட்டேன், நீ வாங்கிக்கோ, அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். அது மாதிரியா பெரியவா? அது மாதிரி இல்லையா ஆச்சாரியா? உலகத்துல அத்தனை பேருக்கும் மாங்கல்யம் வேணும்னா லட்சுமி கடாட்சம்னா இந்த ஸ்தோத்திரத்தையாவது சொல்லட்டும், க்ஷேமத்தை அடையட்டும். லட்சுமி கடாட்சத்தினால மோட்ச சித்தியும் கிடைக்கும். ஞான லட்சுமி, மோகலட்சுமி, வீரலட்சுமி, அத்தனை விதமான லட்சுமிகள் இருக்காள். யாருக்கு எது விதமா கிடைச்சிக்கட்டும் அப்படின்னு பிறருக்காக தானே தான் பிரார்த்தித்தார். மங்கள தேவதை ஆகிய தாயார் எனக்கு நீ பொருள் கொடுக்கும் ஆவணில பரம்பொருளுக்கு ஆசிரியப்பட்டவள் ஆசைப்பட்டவள். நான் நினைச்சா அந்த பரம்பொருள் உனக்கு கிடைக்கும்பா. விதிதா சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சரகாய தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதும் இச்சசி. உழைச்சிருக்கணும்னு ஆசை இருக்காப்பா? சுவாமி என்ன பண்ண போறார்? இன்று போய் நாளை வேணா அனுப்ப போறார். மாதிரி சீதைக்கு அனுப்ப போறார். டைல பார்த்தா அப்படி போயிட்டு. அதனால விதிதஸ்ஸகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சரகா. ராமன் பத்தி தெரியாதா? பிரபு எப்பேற்பட்டவர்? சரணாகத வாத்சல்யம் உடையவன். அவரை பத்தி எனக்கு நன்னா தெரியும். நான் கூடவே இருந்தவளானால அபச்சாரம் பண்ணினவாளுக்கு அபலம் பண்ணுவா. சில பேர் உபச்சாரம் பண்ணினவாளுக்கு ஹெல்ப் பண்ணுவா, வாழ வைப்பா. அபச்சாரம் பண்ணினவாளை நாசமா போகணும்னு சொல்லுவா. ஆனா விதிதா சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சா. உலகத்துக்கே தெரியுமேப்பா விதிதா, எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயமாச்சே. சரணாகத வத்சல் தெரிஞ்சவனாச்சே. சரணாகதன் எப்படி இருக்கணும்னு அவங்க லட்சணங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. சரணாகதனுடைய லட்சணம் என்ன, எப்படி இருக்கணும்? எந்த அவகுணமும் இல்லாம நல்லவனா இருக்கணும். அதுதான் இவங்களுக்கு கிடையாது. அண்ணா அழகா சொல்றா தரத்துல எனக்கு அவகுணம்னு ஒரு குணம் இருக்கு, அதனால ஒன்றுல வந்தேன். அவளுக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்கு, அதனால ஒருத்த வருவா. தர்மனிஷ்டோஸ்மி ந ஆத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே அகிம்
கிஞ்சனா அனன்யகதிஹி சரண்யா தத்பாத மூலம் சரணம் பிரபத்யே அப்படின்னு ஆளவந்தார் சொல்றாருன்னு சொல்ற இடத்துல அண்ணா சொல்லுவாங்க. அதனால ஹே ராவணா, பிரபுவை பத்தி தெரியாதா? ராவண பத்தி விதிதாக சகி தர்மஜா சரணாகத வத்சலகா கேன மைத்ரி பவதுதே. சரணாகத வத்சலன்னா கால விழுந்து சொல்றேன்னு தெரியா? நான் மாட்டேன் அப்படின்னு நீ நின்னாலும் கேன மைத்ரி பவதுதே என்ன நமஸ்காரம் பண்ணுன்னா சில பேருக்கு வரவே வராது. தடிமாடுவான்னு நின்றுட்டு இருப்பா. அதுவும் ரஜோகுணம்னா விழவே விழாது. இவன் ரஜோகுணத்தோட சொரூபம் தானே, அதனால நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறான். அதனால தாயார் சொல்றா மைத்ரி பவதுதே. மித்ரம், மைத்ரம் இருக்கு நட்பு, அதுக்கு கை கொடுக்குறது செகண்ட். கை கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவாங்க. இப்பெல்லாம் கை கொடுக்குறதே கிடையாது. கை கொடுத்தா இங்கே ஒட்டிட்டு ஏதாவது யாரி. அதனால எல்லாரும் அஞ்சலி. எந்த ஒரு இந்து தர்மமானது ஒரு உயரத்துல இருந்ததோ இருக்கோ என்னைக்கோ அது க்ஷேமகரமானதோ அதை விட்டுட்டு கை கொடுக்கறது, அது இப்பா கட்டிக்கிறது, அவன் முத்தம் கொடுக்கறது, இப்படிலாம் நோக்கம் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு எப்படி விபரீதம் பாருங்க. அதனால எல்லாத்தையும் பழைய இந்து தர்மத்துக்கே பகவான் கொண்டு வர அழகா பார்க்கணும். அதனால அஞ்சலி தான் விஷயம். இப்ப சீதம்மா என்ன சொல்றா, நீ உழைக்கணும்னா ராமனிடத்துல சத்தியமாக பண்ணிக்கோப்பா. மைத்ரி பவது தேயனி ஜீவித்தும் இச்சசி. உழைக்கணும்னு ஆசை இருந்தா நான் சொல்றது கேளு. இக சந்தோ நவாசந்தி சதோவா நாமவர்த்தசி. இக சந்தஹ நவாசந்தி. உனக்கு சத்புத்தி சொல்றவாளே இந்த ஊர்ல இல்லையா? சாதுக்கள் இல்லை, சாதுக்கள் இல்லை, நீ உயிரே வாழ முடியாது. அவர் பொருட்டு பெய்யும் மழைன்னு ஒரு செய்வது உண்டு. சாதுக்களுக்காக ஒரு மழை, பதிவதைகளுக்காக செங்கோல் பிடித்து நாட்டை ரட்சிக்கிற அரசனுக்காக 3 விதம் சொல்றாளே, மாதம் முன்மாறி அதுக்கு கணக்கு சொல்லுவார். அப்ப சாதுக்கள் இருக்கிறால லங்கையில சாப்பிட்டு இருக்கேன். இந்த சாதுவை மதிக்க உனக்கு தெரியல. இந்த சத்சங்கத்துக்கு போனேன்னா உனக்கு புரியும். அதனால ராமபிரான் சரணாகதி பண்ணு, சாதுக்களை ஆசிரி, அவளுடைய சத்புத்தி உபதேசத்தை கேளு. நத்வாம் குர்மி தசக்ரீவா பஸ்மே பஸ்மார்க தேஜசாயா. தசக்ரீவா 10 தலை உடைய பார்க்கணும். தசக்ரீவான்னு அட்ரஸ் பண்ணிடுறாள். நத்வாம் குர்மி, உன்னை சாம்பலாக்க மாட்டேன், தைரியமா இருக்கு. சக்தி உடையவன் நான் சொல்றேன், உன்னை சாம்பலாக்க எனக்கு தெரிவிக்கோ, நீனும் சாம்பலாக்க விடுவேன். ஆனா அப்படி போக வேண்டாமே, சௌக்கியமா இருக்கலாமேன்னு சொல்றேன். விதி தசகி தர்மஞா. ராமன் போய் சக்கியம் பண்ணிக்கோ, காலில் விழு, நட்பு பண்ணிக்கோ. பெருமாள்கிட்ட போய் நின்னாலே ஒரு தனிமாடு மாதிரி நின்னாலே ஒரு வந்துட்டானேன்னு அனுகூலம் பண்ணுறது. அதனால பெருமாள்கிட்ட நீ போப்பா. இது சொல்றதுக்கு சாதுக்கள் இல்லையா? இக சந்தோ நவாசந்தி சதோவானான் வர்த்ததே ததாயி விபரீதாதே புத்தி ஆச்சாரவர்த்திதா. புத்தி ஆச்சாரத்தோட இருக்கணும். இன்னார் மனைவி, இன்னார் வஸ்து, இதுதான் விஷயம் அப்படிங்கிற தர்மத்தில் இருக்கிறதுக்கு சத்சங்கம் ரொம்ப முக்கியமானது. அசத்சங்கத்தில் இருக்கிறதா தான் உனக்கு இந்த புத்தி வரல. நீ சத்சங்கத்தை நாடு அப்படின்னு தாயார் சொல்லி முடிச்சா. ராவணன் கோபத்தோடைய சீதைக்கு பலவிதமான தண்டனைகளை விதிக்கிறான். 1 மாசத்துக்குள்ள நீ எனக்கு இடங்கள் என்ன பலம் பண்ணிடுவேன்னு சத்தம் போட்டான். ராட்சதிகள்லாம் பத்தின்னு இருக்கா. இத்தனையும் மரத்திலேயே ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இருக்கா, நாமும் பார்த்துட்டு இருக்கோம். தேவி நினைச்சுட்டா என்ன பண்றது, இப்படியோ இவன் கத்திட்டு போறான், நம்ம கதி இப்படி ஆயிடுத்து, பெருமாள் அடைய போறோம்னா வந்துருவாரு ஒரு வாரமா காத்துட்டு 4 வாரம் ஓடி போச்சு. 4 வாரமா எத்தனையோ மாசங்கள் ஓடி போச்சு. இன்னிப்படி இந்த பெருமாள் வரலையே. அதுக்குள்ள திரியனைன்னு ஒரு ராட்சதி எழுதுண்டா. எனக்கு திவ்ய சொப்பனம் கிடைச்சது. இந்த தேவியான சீதை ராமனோட கூட ஐராவதங்கிற யானை மேல ஊர்வலமா கொண்டா பார்த்தேன். வெண்கொற்ற குடையில கீழே உட்காந்துக்கார் பெருமாள். ராமன் பக்கத்தை சீதை பட்டாபிகளா இருக்கான்னு பார்த்தேன். சுபீஷனுக்கு அபிஷேகம் நடந்தது. லங்காராஜ்யத்தை விபீஷனுக்கு சுவாமி கொடுத்துட்டாரு. ராட்சதாலா செத்து சாணக்குழியில விழுறதா மாதிரி ராட்சதால பார்த்தேன் அப்படின்னு அவள் சொப்பனத்தெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கா. ராட்சதிகள்லாம் திட்டுறதை நிறுத்திண்டா. ஐயோ இவ ஏதோ சொல்றாங்க, நம்மள மாதிரி ஒட்டி நம்மளோட கத்திட்டு இருந்தோம், காசு வாங்கிட்டு கத்துறவோ, இவ என்னடா திடீர்னு அப்படியே விபரீதமா கத்த ஆரம்பிச்சுட்டாளே, என்னமோ தெரியலையே, அவள்கிட்டயே ஏதோ விஷயம் இருக்குன்னு திட்டுறதை நிறுத்திண்டா இந்த ராட்சதிகள்லாம். சீதம்மா சொன்னா, அப்படியா திட்டே, உனக்கு கிடைந்த சொப்பனை எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் என் பிரபு என்னை காப்பாற்றி ரட்சிச்சேன்னா உன்னெல்லாம் நான் காப்பாற்றுறேன் இப்படி கொண்டுவா சொல்றான். இந்த துக்கத்தின் மத்தியில் அசத்துக்களாகிய ராட்சதிகளுக்கு அபயம் கொடுத்தா சீதம்மா.
இத்தனையும் பார்த்துருக்கார். மக்களேருந்து ஆஞ்சநேயர் திரிஜட சோழன் சொல்லி கொடுத்த உடனே தேவி நினைச்சுட்டா உட்பந்தனம் பண்ணிக்கலாம், இனிமே அரட்சணம் இருக்க முடியாது, நம்ம கதை முடிச்சுட்டு இப்படிதான் முடிவு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்பந்தனத்துக்காக தன் கேசத்தை கழுத்துல மாட்டிட்டா. மரத்துடைய கடையை கொடுத்தா எந்த மரத்துல ஆஞ்சநேயர் இருக்காரோ அப்படிதான் இருக்கிறார். அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் ஜெகத்யதி பலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலா ராஜா ஜெயதி சுக்ரீவஹா ராகவேனா விபாதிதகாயா ஜெயதி அதிபலோ ராமஹா. அதிபலமுடைய ராமபிரானுக்கு ஜெய், லட்சுமணனுக்கு ஜெய், சீதம்மாவுக்கு ஜெய். ஜனக பஷ்யாமி ஜனனி பிரணம்ய கிருஷ்யாமி ஜகன்மாதரம் தீமாம் ஜானாமி சரண கமலம் சரணம் வஜாமி சேயம் மைதில ராஜகீதா சேயம் ராகவ பிராணகீதா சேயம் ராட்சச ராஜாபகிருதயா சேயம் சகல புவன மகிதா ஜனக நந்தினி பஷ்யாமி. சீதமாவை நான் பார்த்துட்டேன். சத்தியம் ரகுபதி நிஜ பக்தோகம். நான் ராமபக்தங்கிறது நிச்சயமா எடுத்து என்ன பகவான் ஏற்றுட்டானே, சீதமாவை பார்த்துட்டேனே, நான் ராமபக்தன் தான், இல்லைன்னா எனக்கு தரிசனம் கிடைச்சிருக்குமா? ஏன்னா அதுக்கு இருக்கிற லட்சணங்கள்லாம் பார்த்து இவள்தான் சீதன் உன்னை நன்னா பண்ணிவிட்டார். ராமன் வந்து பேசினது, சீதம்மா ஆபரணங்கள்லாம் காட்டி கேரக்டர் மரத்துல மாட்டிருந்தது, இதெல்லாம் லட்சணங்கள். எந்த ஆபரணங்கள் அங்கே ரிஷபோகத்தில் போட்டிருந்தாலோ அதனுடைய மற்றொரு பாகம், தோடுனா 2 உண்டு, கை வலைகள்னா 2 உண்டு, இது மாதிரி ரெட்டரட்டியா இருக்கு. அதுல ஒன்று இருக்குது, ஒன்று இங்க இருக்கு. அதெல்லாம் பார்த்து இவன்தான் சீதைன்னு தீர்மானம். பேச்சுக்களையும் தெரிஞ்சது, ராவணன் வந்து பேசினது தீர்மானம் ஆயிடுது. நிச்சயமா சீதையை தான் பார்த்துட்டேன், நான் ராமபக்தன் தான், பெருமாள் எனக்கு திரும்ப பண்ணிட்டார். ஜனக நந்தினி பஷ்யாமி ஜனனி பிரம்ய கிருஷ்யாமி. சீதம்மாவை நமஸ்காரம் பண்ணி நான் ஆனந்தமா இருக்க போறேன். மனசுனால அத்தனை கோடி வானரங்கள் எல்லாம் காப்பாற்றுறது ஞாபகம் வந்தது. பெருமாள் ராமன் நான் போய் சொன்னேன்னா எப்படி சந்தோஷப்படுவார், லட்சுமண சுவாமி எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஜெயத்கதிபலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவஹ ராகவேனா விபாலிதஹ ஆசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்டகர்மணயா தாசோகம் கோசலேந்திரஸ்ய. ராமனுடைய தாசன் நான், ராமதாசன் வந்திருக்கே ஆஞ்சநேயன் அப்படின்னு ராமகதையை சொல்லிட்டு, ராஜா தசரதோ நாமரத குஞ்சர வாஜிபாமி புண்ணியசீலோ மகாகீர்த்தி ருஜுராசி மகாயசாகாய தஸ்ய புத்திர பிரியோ ஜேஷ்டஹ தாராதிபரிபானனஹ ராமோ நாம விசேஷக்யஹ ஸ்ரேஷ்டஹ சர்வதனுஷ்பதாய. சீதம்மாவுடைய மனோபாவம் நன்னா புரிஞ்சுட்டு மாமனாருடைய வைபவத்தை 5 ஸ்லோகத்தை சொல்றார் சீதம்மா. எந்த மாமனார் காட்சி போட்டு ராமனை வரைக்கினாரோ, தன் ஆதிகார காட்சி வந்தாரோ, சத்தியம் விதாதும் அப்படின்னு சத்தியபாச பரிமீத பிதுர்கிதேஷா குருவத்தே திக்கராஜா எல்லாம் எதுக்காக சொல்றாளோ அந்த சீதம்மா இந்த சீதை தசரதரை பத்தி நினைக்கும் போது 5 ஸ்லோகங்கள் இங்கே சொல்ற. 31வது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் எடுத்து பார்க்கட்டா, ராஜா தசரதோ ராம எடுக்கும் போதே தசரதன் ஆரம்பிக்கிறார். காரணம் என்னன்னா சீதம்மாவுக்கு அப்பதான் அந்த நம்பிக்கை வரும். இந்த கதை வந்திருக்கிறவர் கரெக்டா சொல்றார், நம்ம அத்தாவுடைய அப்பா மாமனார் பேர் குணவான், அதனால அவருடைய குணங்களை சொன்னா சீதைக்கு திருப்தி ஏறும். தெளிவா குணத்தெல்லாம் தெளிவா சொல்றாளே. யாரும் வந்து அகம் சம்பாதி வச்சனாது சதயோஜனமாயதம் அஸ்யாத்யாக சாகரம் வேகவான் புதகா. அப்படியேப்பட்ட பெருமாள் சீதையை லட்சுமணனோட பிதிர்வாக்கிய பெருமாளோட காட்டுக்கு வந்த இடத்துல தேவியை இழந்து தேடிட்டு வரார். சுக்ரீவனை சக்கியாம் என்றார், வாலிய வதமணினார், சுக்ரீவனை வாழ வச்சார். வானரங்களான் தேவர் தேட சொன்னார். அடியே முத்தன் சமுத்திரத்தை தாண்டி சம்பாதி விசனத்தினாலே ஜட்டாயு வாக்கியத்தினாலே
சீதம்மாவை பார்த்துட்டேன்னு முடிச்சாலும் இல்லையோ மரத்தை பிடிச்சிட்டு இருந்த சீதை பார்த்தா கல்யாணி மகாதேயம் லோகினி பிரதிபாகினி மறுநாள் கட்டப்பட்டாலும் ஒரு நாள் சுகம் உண்டு சொல்வாளே எனக்கு ராமகாதல் விழுதே மகானுபாந்தி யாரோடு அந்த கூந்தல் அப்படி விட்டா அந்த மரத்தை அப்படி பார்க்கிறா மரத்திலேருந்து கீழே விழுந்து ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணினார். சத்யம் நிஜபதி நிஜபக்தோகம் ரகுபதி நிஜபக்தோகம் நான் ராமனுடைய பக்தன் ராமதாசன் அப்படின்னு இவர் சொல்ல உடனே தேவி வானரானாச்சு கதமாசி சமானா நீ பக்தன் சொல்றே பெருமாள்னு சொல்றே ராமன் அவனுக்கு எப்படி தெரியும் ராமனுடைய ரங்க லட்சணம் என்ன இளைய பெருமாளுடைய லட்சணம் என்னன்னு பேசுறதுக்கு டைம் கொடுத்தவுடனே அவரே பேச்சாளர் சொல்லி செல்வன் பேர் வாங்கினவர். அந்த பேர் சார்த்தமாயிட்டுதான் இன்னைக்கு அந்த சீதம்மாவுக்கு சொல்றேன் ஜானதி பதகிஷ்டியாமி வைதேகி பரிபிடிச்சசி எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கேட்கறேன் நீங்களா கேட்கிற மாதிரி அப்படின்னு ஆஞ்சநேயர் ஆரம்பிச்சு ராமனுடைய சாமுத்திரிகா லட்சணம் தான் சொல்லி கடைசியில் 36 சர்க்கத்துல 2வது ஸ்லோகத்துல ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவி அங்குடியகம் வானரோகம் மகாபாகே அப்படின்னு தாயாரத்துல கனையாகிய காட்டுறார். சீதம்மா பார்க்கிறார், கையிலேந்து எடுத்துட்டு ஆனந்தப்பட்டார். ராமன் அடைஞ்சது போல ஆனந்தம்னு இன்னைக்கு இந்த மங்களமான கட்டத்தில் நிறுத்திக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் விஸ்தாரமா சுந்தரகாண்டத்தோட தொடர்ச்சி விபீஷண சரணாகதியை அனுபவிப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீஷா ஓ பிராமணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவन्तு. மங்களம் புண்டரீகாட்சா மங்களம் பக்தவத்சலா பக்த கோலாகல சுவாமின்னு சர்வமங்களமஸ்துதே. மங்களம் சத்குருभ्योऽस्तु வைஷ்ணவேभ्योऽस्तु மங்களம் மங்களம் மாதவாயாस्तु பிரேமிகாயாस्तु மங்களம் பிரதானைக விசக்ஷணாभ्याम् அனன்ய பக்தைः அபிவந்திதாभ्याम्. நமோ நமः பிரேமிக பாதுகாभ्याम् சரசீஜனேதாய் சரணந்தாய் சரணாகதோதாய் கோதாயாம் சுத்தீபமித்தாய ஸ்வேதாதபத் சனகாரி முனிஸ்துதி பாதாஜா ஜயமங்களம் நித்ய சுபமங்களம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய